topic agriculture extension, its importance and role. Agriculture extension, its importance and role. So இதுல என்ன பார்ப்போம் நம்ம, ஸ்கோப் என்ன, பிரின்சிபிள்ஸ் என்ன, புரியுதுங்களா? ஸ்கோப் என்ன, பிரின்சிபிள்ஸ் என்ன, இதெல்லாம் பார்ப்போம் இந்த இதுல. ஸ்கோப் என்ன, பிரின்சிபிள்ஸ் என்ன, எக்ஸ்டென்ஷன்ல என்னென்ன பிரின்சிபிள்ஸ் இருக்கு, என்னென்ன ஸ்கோப் இருக்கு, அது தவிர அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, புரியுதுங்களா? எப்படி டீல் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னா என்ன மீனிங் சொல்லுங்க. யார் டெவலப் பண்ண டெக்னாலஜியை? எக்ஸ் அப்படின்றது வார்த்தைக்கு என்ன மீனிங்? அவுட். அவுட். எக்ஸ்னா அவுட், டென்ஷன்னா ஸ்ட்ரெச்சிங். ஸ்ட்ரெச்சிங். ஸோ ஆக்சுவலாக வந்து இது அவுட் ஆஃப் ஸ்கூல் ஃபார்மல் எஜுகேஷன், புரியுதுங்களா? ஃபார்மல் எஜுகேஷன் இருக்குல்ல, அது தவிர மீதி எல்லாத்தையும் டீல் பண்றது. இது இட் வாஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ யாரையும் கனெக்ட் பண்ணுது இது எக்ஸ்டென்ஷன்றது? இட் ஆஃபர்ஸ் a லிங்க் பிட்வீன் ஃபார்மர்ஸ் அண்ட் ஸோ ரிசர்ச்சர் என்னென்ன டெவலப் பண்றாங்களோ, ரிசர்ச்சர் என்னென்ன டெக்னாலஜி டெவலப் பண்ணாங்களோ, ஸோ அது எல்லாத்தையும் யார்கிட்ட போய் சேர்ப்பாங்க? ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ இந்த வேலையை பார்க்கறது யாரு? எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட். த்ரூ எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட். த்ரூ எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் வந்துட்டு இந்த இதை அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ இதுல இருந்து என்னென்ன பிவிக்கு கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம், புரியுதுங்களா? ஸோ என்னென்ன பிவிக்கு கேட்டிருக்காங்க? டிஸ்கிரைப் தி 5 ஸ்டெப்ஸ். டிஸ்கிரைப் தி 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ். 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ். ஸோ பேஸ் யார் கொடுத்தது? லீகன்ஸ் கொடுத்தது, ஜேபி லீகன்ஸ் கொடுத்தது. ஸோ ஏன் ஜேபி லீகன்ஸோட பேரை எம்பசைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க? he was the father of extension. ஓகே, ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன். ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் இன் இந்தியான்னா யாரை சொல்லுவீங்க? கேஎன் சிங். கேஎன் சிங், புரியுதுங்களா? ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இன் இந்தியா அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி கேட்கும்போது கேஎன் சிங் அப்படின்ற ஒருவர். ஸோ செகண்டா இருக்கிறது வந்து டிஸ்கிரைப் ஹவு எக்ஸ்டென்ஷன் என்சூர்ஸ் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். டிஸ்கிரைப் ஹவு எக்ஸ்டென்ஷன் என்சூர்ஸ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரலிஸ்டிக்காக தான் இருக்கும். இது எதையுமே நீங்க வந்துட்டு உங்களோட ஓன் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி எழுதணும். படிச்சுட்டு உங்களோட ஓன் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி எழுதணும். ஹவு எக்ஸ்டென்ஷன் என்சூர்ஸ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஏதாவது திங்க் பண்ணி சொல்லுங்க, எப்படி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் என்சூர்ஸ் எக்ஸ்டென்ஷன் என்சூர்ஸ் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் எந்த எழுதுவீங்க நீங்க? ஓகே, டெக்னாலஜி வந்து ஃபார்மர்ஸ்ட் கொண்டு போய் சேர்க்கறதுனால அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. அப்புறம் கடைசி வரைக்கும் அதே அந்த ஒரு பாயிண்டே சொல்லிட்டு இருக்கீங்களே திரும்ப திரும்ப. அவங்க சொன்னதே தான் திரும்ப சொல்றீங்க. விண்டோஸ் ஓபன் பண்ணி வைங்கம்மா. விண்டோஸ் ஓபன் பண்ண முடியாதா? லாஸ்ட்ல என்ன பாக்ஸ் வச்சிருக்காங்க? அது புக்ஸ் தானா? அன்கம்ஃபர்டபுளா எனக்கும் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு இருக்க மாதிரி தான் எனக்கும் ஃபீல் ஆகுது. வேற எதுவும் சொல்யூஷன் இல்லையா? டோர் இதை ஓபன் பண்ணி வைக்க பண்றதுனா பண்ணுங்க, ஓபன் பண்ணுங்க. ஏதோ டோர் ஓபன் பண்றது இல்ல விண்டோஸ் ஓபன் பண்றதுனா ஓபன் பண்ணி வைங்க.
பரவாயில்ல படி இல்ல சேர் ஒண்ணு சேர் ஏதாவது வச்சுட்டுறீங்களா இல்ல நிக்குதா? ஜன்னல திறக்க முடியாதா? ஓகே. திறந்து விண்டோலாம் ஓபன் ஆயிடுச்சாமா? ஓகே. இந்த ஹால் யூஸ் பண்ண மாட்டாங்களோ? யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஏதோ ஸ்ப்ரே வாங்கணும்னா கூட போய் வாங்கிட்டு வாங்க, எதுவும் பிரச்சனை இல்ல. ஓகே. சோ இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க பிவைக்யூல அப்படின்னு பார்ப்போம். புரியுதுங்களா? சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இப்ப கேட்டது ஜேபி லீகன்ஸ் கொடுத்த அந்த அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன்ல இருந்து கேட்ட கொஸ்டின், எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். ஆக்சுவலி இது முன்னாடி கேட்டிருக்காங்க, ஐஎஃப்எஸ்ல கேட்டிருக்காங்க, பட் அவ்வளவா எம்பசைஸ் பண்ணாத ஒரு ஏரியாவா இருந்துச்சு. முன்னாடி கேட்டிருக்காங்க, பிவைக்யூல இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணி கேட்டிருப்பாங்க, சார் இந்த கொஸ்டின் ஆன்சர் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்டிருக்காங்க, நான் இதை கொடுத்துருக்கேன். இந்த இதை மட்டும் புக்ஸ்ல இருந்து போட்டோ எடுத்து கொடுத்துருக்கேன். பட் இந்த டைம் திரும்ப கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? சோ செகண்டா இருக்குது வந்து டிஸ்கிரைப் ஹவு எக்ஸ்டென்ஷன் என்சியூஸ் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். தேர்டா என்ன கேட்டிருக்காங்க? இந்த போஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஏரா. புரியுதுங்களா? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் போஸ்ட் கிரீன் ரெவல்யூஷன் ஏரா. சோ அதை ரிப்பீட் பண்ணி திரும்ப வந்துட்டு போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் மட்டும் எக்ஸாம்ல இந்த டைம் கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் ரிப்பீட் தான் இருக்கு ஐஎஃப்எஸ்ல இருந்து. சோ இம்பார்ட்டன்ஸ், ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ஸ், ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் கேட்டிருக்காங்க ஐஎஃப்எஸ் 2019ல. ஃபிஃப்த்தா வந்துட்டு வராங்களா? ஓகே. சோ ஃபிஃப்த்தா என்ன கேட்டிருக்காங்க? வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்? வாட் ஆர் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன்? ஹவு டஸ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஃபார்மல் எஜுகேஷன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹவு டஸ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஃபார்மல் எஜுகேஷன்? சோ ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஓகே. ஃபார்மல் எஜுகேஷன்ன்றது ஜஸ்ட் திங்க் பண்ணி சொல்லுங்க. எக்ஸ்டென்ஷன்ன்றது வந்து ஓகே நம்ம டெக்னாலஜி போய் ரீச் பண்றது. ஏதோ குளோரோஃபார்ம் ஏதாவது உள்ள கொண்டு வந்து போட்டு விட்டாங்களா? சொல்லுங்கம்மா, ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுக்கும் என்னன்ட்டு டிஃபரன்ஸ். ஓகே. இது வந்து ஸ்கூல். சோ இது ஒன் வே டூ வே ஒன்னு. ஓகே. இது வந்து நாம சொல்றது மட்டும்தான். டீச்சர் டீச்சர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அது மட்டும் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் சேரும். பட் இங்க வந்துட்டு ஃபார்மஸ்ட் இருந்து கூட ஏதாவது கத்துக்கலாம். புரியுதுங்களா? எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் வந்து ஃபார்மஸ்ட் இருந்து கூட ஏதாவது கத்துக்கலாம். சோ அதனால டூ வே அப்படின்னு சொல்லலாம். டூ வே இல்ல வெர்டிகல் ஹரிசாண்டல்னு சொல்லுவோம் இங்க. சோ இங்க ஏதாவது ரெண்டுல எதுக்கு பிக்ஸ்ட் சிலபஸ் இருக்கிறது? எது? ஃபார்மல் எஜுகேஷன் பிக்ஸ்ட் சிலபஸ், இதான்பா சிலபஸ், இதை படிங்கப்பா போதும் அப்படின்றது. சோ இங்க வந்து there was no fixed syllabus. ஃபோர் வால்ஸ்குள்ளார கன்ஃபைன் ஆகிற எஜுகேஷன் எது? நாலு செவத்துக்குள்ளார முடிக்கிறது. ஃபார்மல் எஜுகேஷன் வந்து வித்தின் ஃபோர் வால்ஸ். இது வந்து சோ அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். வேற டிஃபரன்ஸ் ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுக்கும்?
ஓகே, இது வந்து நாலேஜ் பேஸ்டு, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு. இல்லைன்னா இங்க வந்து மோஸ்ட்லி தியரட்டிக்கலா நம்ம பார்ப்போம். மோஸ்ட் ஆஃப் த கிளாஸஸ் வந்து தியரட்டிக்கலா பார்ப்போம். பட் இங்க வந்து ப்ராக்டிகல் ஓரியன்டா பார்ப்போம். புரியுதுங்களா? ஸோ இதான் இது ரெண்டுக்கும் ஆன டிஃபரன்ஸ். மெட்டீரியல்லாம் கொடுத்துட்டாங்களா? ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டு பேத்துக்கும் என்னமா வாங்கிட்டீங்க? நீங்க வாங்கிட்டீங்க. ஆன்லைன் பேட்ச்ல மெட்டீரியல் கொடுத்துட்டாங்களாமா? ஓகேமா, நான் மறுபடியும் ஒரு டைம் ஞாபகப்படுத்துறேம்மா. நான் மறுபடியும் இன்னைக்கு ஒரு டைம் ஞாபகப்படுத்துறேம்மா. ஆக்சுவலா அது நான் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்க முடியாது. இன்ஸ்டியூட்ல வந்து ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ இப்படி இது மூலியமா தான் போகணும் அப்படின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ மறுபடியும் நான் ரிமைண்ட் பண்றேன். அப்படி சொல்றேன் திரும்ப திரும்ப. ஆமா. ஸோ இந்த பர்சன் இவனு இந்த சைடு இருக்கவர் யாரு? அந்த சைடு இருக்கவர் யாரு? இது வந்து ஜேபி லீகன்ஸ். இது கேஎன் சிங். கேஎன் சிங். ஸோ இவர் வந்து ஃபாதர் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் சொல்லுவோம். இவர் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்ஸ்டென்ஷன். புரியுதுங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் எக்ஸ்டென்ஷன். மோஸ்ட்லி ஏதாவது இந்த அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸாமோ இல்ல இந்த மாதிரி எக்ஸாம் எழுதும்போது, இல்ல நபார்ட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு அங்க இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஒரு முக்கியமான முக்கியத்துவம் வந்துட்டு அங்கெல்லாம் நிறைய இருக்கு. ஏவோ ஃபுல்லாவே வந்துட்டு இதுக்கு நிறைய எம்பசைஸ் பண்ணி கேட்பாங்க. எந்த ஸ்கீம் யார் கொண்டு வந்தா? புரியுதுங்களா? சோ எந்த ஸ்கீம் வந்து யாரு கொண்டு வந்தா, யார் பீரியட்ல வந்துச்சு, இல்ல எந்த இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, எந்த எந்த ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, இல்ல எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நபார்ட் எக்ஸாம் எழுதுனீங்க அப்படின்னா அங்கேயுமே இது வந்துட்டு கேட்பாங்க. நபார்ட் எக்ஸாம் மெயின்ஸ் யாருன்னா கிளியர் பண்ணிருக்கீங்களா இந்த டைம்? ப்ரீயோட ரிசல்ட் வந்துருச்சு. யாரா கிளியர் பண்ணிருக்கீங்களா? ஓகே. ஸோ உங்க சீனியர்ஸ் கிளியர் பண்ணிருக்காங்க நிறைய பேர் நபார்ட் எக்ஸாம். ஆக்சுவலா அவங்க படிச்சது இதுக்காக. பட் ஆனா நபார்ட் எக்ஸாமோட ப்ரீ கிளியர் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? அங்கேயுமே நபார்ட்லயுமே வந்துட்டு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ. புரியுதுங்களா? ப்ரிலிம்ஸ் வந்துட்டு பேங்க் எக்ஸாம்ல எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி கேட்பாங்க. மெயின்ஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் டைப். டிஸ்கிரிப்டிவ் டைப். பட் நீங்க டைப்பிங் பண்ணணும். நீங்க எழுத முடியாது. அங்க வந்து கம்ப்யூட்டர்ல நீங்க டைப்பிங் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அது உங்களுக்கு நாலேஜ் இருந்தா மட்டும் பத்தாது. டைப்பிங்க்கும் கொஞ்சம் தெரியணும். ஸோ மெயின் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிருக்காங்க. எப்பயுமே வந்துட்டு போவாங்க. அரம் இன்ஸ்டியூட்ல இருந்து எப்பயுமே ஃப்ரீக்வெண்டா நபார்டுக்கும் போறாங்க. அதே மாதிரி வந்து எப்பயும் ஃப்ரீக்வெண்டா அந்த நான் முதல்வனும் கிளியர் பண்ணிருக்காங்க கண்டினியூஸா. ஸோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? மோஸ்ட்லி வந்து இந்த கிளாஸ் எல்லாமே இன்னைய கிளாஸ் வந்து ரொம்ப சிம்பிளா தான் போகும். ஸ்கோப் என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு நோட்ஸ் ஆல்ரெடி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இதெல்லாம் ஸ்கிப் கூட பண்ணிருக்கலாம் நாம. புரியுதுங்களா? சோ எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற இதுல வந்துட்டு எக்ஸ்ன்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? அவுட். டென்ஷன் டென்சியோ அப்படின்ற வார்த்தை என்னத்தை குறிக்குது? ஸ்ட்ரெச்சிங். சோ ஓவராலா சொல்லணும் அப்படின்னா ஸ்ட்ரெச்சிங் அவுட். ஸ்ட்ரெச்சிங் அவுட் இஸ் தி மீனிங் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்றோம். எக்ஸ்டென்ஷன்ன்றது ஒரு பிராட் டேர்ம். இதுல அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்றது வந்து ஒரு நேரோ டேர்ம். புரியுதுங்களா? எக்ஸ்டென்ஷன்றது வந்து எனிதிங் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் நாலேஜ் ஃப்ரம் எனி ரிசர்ச் டு த இன்டெண்டட் பெனிஃபிஷியரி. புரியுதுங்களா? எதுவா இருந்தாலும் இருக்கிறது வந்து எக்ஸ்டென்ஷன். பட் இதுல வந்து ஒரு நேரோவான ஒரு லிமிட்டடான ஏரியா தான் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். புரியுதுங்களா? அது இட் வாஸ் ஸ்பெசிபிகலி லிமிடெட் டு ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸ் ரிலேட்டடா வரும்போது அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் சொல்றோம். அதோட முடியுதா? வேற என்னென்ன எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம்? ரூரல் டெவலப்மெண்ட். புரியுதுங்களா? ரூரல் டெவலப்மெண்ட்டோ இல்ல உமன் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஸ்கீம் போய் ரீச் பண்றது, சில்ட்ரன் ரிலேட்டடா ஏதாவது ஒரு ஸ்கீம் போய் ரீச் பண்றது, இது எல்லாமே எக்ஸ்டென்ஷன்ல தான் வருது. புரியுதுங்களா? சோ a branch. இது ஃபர்ஸ்ட் யுஎஸ்ஏல இருந்து ஆரம்பிச்சதுப்பா. ஃபர்ஸ்ட் இதோட இனிஷியேட்டிவ்ன்றது வந்து யுஎஸ்ஏல இருந்து ஆரம்பிச்சது. a branch of university for students who cannot attend the university properly. புரியுதுங்களா? யாரெல்லாம் வந்துட்டு அட்டன் பண்ண முடியல. ஈவன் வந்துட்டு நம்ம இதுலயுமே வந்துட்டு அந்த மாதிரிலாம் இருக்கு. யாருன்னா அட்டன் பண்ண முடியல அப்படின்னா அவங்கள மட்டும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு மட்டும் தனியா ஸ்கூலிங் கொடுக்குற மாதிரிலாம் இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. இப்போ இருக்கா, கண்டினியூ ஆகுதா என்னன்னு தெரியல. ஸோ ஸ்கூல் டிராப் அவுட்ஸ்லாம் எடுத்து தனியா சொல்லி தர மாதிரி அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் இது இனிஷியலா. யாரெல்லாம் வந்து ரெகுலர் ஸ்கூலிங் அட்டன் பண்ண முடியலையோ அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி யுஎஸ்ஏல கொண்டு வந்தாங்க ஃபர்ஸ்ட். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான் இட் வாஸ் பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். பியாண்ட் த லிமிட்ஸ் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். 4 செவத்துக்குள்ளாரே வந்து அடைக்க முடியாது இந்த எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அப்படின்றது. வித்தின் த சிலபஸ், இவ்வளவுதான் சிலபஸ்,
இதை மட்டும் படிச்சா போதும் அப்படின்றதெல்லாம் இல்ல, இங்க வந்து லிமிட்டே கிடையாது. புரியுதுங்களா? இட் வாஸ் அவுட் சைட் தி 4 வால்ஸ். யூஸ்வலா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ன்றது வந்து வித்தின் த 4 வால்ஸ் இருக்கும். தியரிட்டிக்கலா என்ன சொல்றாங்களோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. பிராக்டிகலா எதையும் வந்து செஞ்சு காமிக்க மாட்டாங்க. பட் இங்க வந்துட்டு இந்த சிஸ்டம் படி தியரிட்டிக்கல் பிளஸ் பிராக்டிக்கல் ரெண்டோட நாலேஜும் முக்கியம். புரியுதுங்களா? பிராக்டிகலா என்ன சொல்லி தரணுமோ அதையும் சொல்லி தரணும். இந்த மாதிரி இதை அப்சர்வ் பண்ணிருக்கீங்களா உங்களோட ட்ரைனிங் ராவி ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம்? சோ ஒரு பேனர் வச்சுப்பாங்க, அந்த பேனர் வந்து எடுத்துட்டு வந்திருப்பாங்க, சும்மா எல்லாமே ஒரு ஃபார்மாலிட்டிஸ்க்கு நடக்கிற மாதிரி தோணும். புரியுதுங்களா? ஃபார்மர்ஸ் கன்வின்ஸ் பண்ணணும். ஆக்சுவலா ஃபார்மர்ஸை வந்து பிரைன் வாஷ் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டோட வேலை வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இவங்க ஈஸியா வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க, இதை பண்ணுங்கன்ட்டு. பட் அந்த ஃபார்மர்ஸை போய் ரீச் பண்றது உண்மையிலேயே கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்றவங்களுக்கு தான் தெரியும். இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஏஜென்ட் இருந்திருப்பாங்க, ஏதோ ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் இருந்திருப்பாங்க, அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருப்பாங்க, அதோட கான்சிக்வன்ஸுமே நீங்க தான் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ கிரவுண்ட் லெவல்ல ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்றது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன், ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் வந்து ஒரு தனி டேர்ம். இதுல அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து நேரவா போயிடுது. புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து இதுல இருந்து ஒரு சின்ன டேர்மா போயிடுது. புரியுதுங்களா? இது வந்து ப்ராடர் ஸ்கோப் இருக்கு எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் அப்படின்றது. புரியுதுங்களா? சோ இதுல வந்துட்டு இதை எழுதுறதுனால எழுதலாம், இல்ல இதை எழுதுறதுனால எழுதலாம். புரியுதுங்களா? சோ செகண்டா இருக்கிறது மோஸ்ட்லி ஈஸியா இருக்கும். இட் வாஸ் a நான் ஃபார்மல் எஜுகேஷன். புரியுதுங்களா? இட் வாஸ் a நான் ஃபார்மல் எஜுகேஷன் that aims to bring the desirable change in attitude, skills இப்படி தான் சொல்றோம். புரியுதுங்களா? சோ attitude, skills இதெல்லாம் மாத்துறதுக்கு பேர் என்ன? பிஹேவியரல் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? உங்களோட ஆட்டிடியூட், ஸ்கில்ஸ் இதெல்லாம் மாத்துது அப்படின்னா பிஹேவியரல் சேஞ்சஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? சோ ரெண்டு டெஃபினேஷன்ல எதை படிக்கிறதாலும் படிச்சுக்கோங்க. மேல இருக்கிறது வந்து ஜேபி லீகன்ஸ் கொடுத்தது, கீழ இருக்கிறது வந்து சிம்பிளான டெஃபினேஷன். சோ ரெண்டுல எதை எழுதுறதுனாலும் எழுதுங்க. புரியுதுங்களா? சோ இட் வாஸ் a நான் ஃபார்மல் எஜுகேஷன் டு bring the desirable changes in knowledge, skills and attitudes. சோ என்ன ஃபார்மர்ஸோட நாலேஜ், ஸ்கில்ஸ், ஆட்டிடியூட்லாம் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ண போறோம்? நியூ டெக்னாலஜிக்கு நம்ம அவங்க கன்வின்ஸ் பண்ணணும். ஆக்சுவலா ஸ்மெல் நியூ டெக்னாலஜிக்கு நம்ம அவங்களை கன்வின்ஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அதனாலதான் இந்த பிஹேவியரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? பிஹேவியரல் சயின்ஸ் ஏன் சொல்றாங்க அப்படின்னா நம்ம அவங்களை கன்வின்ஸ் பண்றோம். ஒரு புது டெக்னாலஜிக்காக நம்ம அவங்க கன்வின்ஸ் பண்றோம். புரியுதுங்களா? எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை செய்யறதுக்கும் மத்தவங்களை கன்வின்ஸ் பண்றது அப்படின்றதும் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். புரியுதுங்களா? நம்ம ஈஸியா அந்த வேலையை செஞ்சுட்டு போயிடலாம். பட் மத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணி அந்த வேலையை செய்ய வைக்கிறது, இந்த டெக்னாலஜி வந்து ஒரு இப்ப எஸ்ஆர்ஐ இருக்குன்னு வச்சுக்கோங்க. ரைஸ்ல வந்து எஸ்ஆர்ஐனா என்ன? சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிபிகேஷன். சோ இந்த டெக்னாலஜியை கன்வின்ஸ் பண்றது, ஃபார்மர்ஸ் கன்வின்ஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவங்களுக்கு ரிசல்ட் காட்டணும். ஏதோ ஒரு ஃபார்மரை பிடிச்சி அவங்க மூலியமா ஈல்டு அதிகமா தான் ஆகுது, புரியுதுங்களா, இது அது மூலியமா உங்களுக்கு செலவு குறைவா தான் ஆகுது அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் எல்லா ஃபார்மரையும் நம்ம கன்வின்ஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? சோ இந்த டெக்னாலஜி வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அவங்களை கன்வின்ஸ் பண்றது அப்படின்றது வந்து அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. புரியுதுங்களா? சோ அதான் சொல்றாங்க பிஹேவியரல் சயின்ஸ். we were changing the behavior. ஒரு சில ஃபார்மர்ஸ்லாம் வந்து அடமண்டா இருப்பாங்க. புரியுதுங்களா? மாத்த மாட்டேன், மாத்திக்க மாட்டேன், இதை மாத்துங்க சார், இதுல இருந்து இந்த வெரைட்டிக்கு போங்க சார், நல்ல ஈல்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலுமே உனக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. புரியுதுங்களா? சோ அந்த பிஹேவியரை நம்ம மாத்துறதுனால பிஹேவியரல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இட் வாஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். புரியுதுங்களா? வித் இன் த 4 வால்ஸ் நடக்கிறது இல்ல. இட் வாஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ எக்ஸ்டென்ஷன் ரிலேட்டடா வந்துட்டு இப்போ ஸ்டார்டிங்லாம் கோர்ஸே இல்லாம இருந்துச்சு. இப்பெல்லாம் வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸே இருக்கு. புரியுதுங்களா? போலாங்களா அடுத்தது? சோ இதுல இருந்து இப்போ இது பார்த்தாச்சு. இப்போ அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கும் போது என்ன சொல்லுவீங்க? இது வந்து ப்ராடா எக்ஸ்டென்ஷன் டேர்முக்கு மீனிங். இதுல இருந்து நேரவா அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் போறேன். சோ அங்க என்ன சொல்லுவீங்க அப்போ? இட் டீல்ஸ் வித் தி ஃபார்மர்ஸ். புரியுதுங்களா? இந்த இடத்துல வந்து இது எதை வேணாலும் டீல் பண்ணலாம். புரியுதுங்களா? ஒரு உமனா கூட டீல் பண்ணலாம். இல்ல வந்து ஒரு சில்ட்ரன்ஸோட டெவலப்மெண்ட் எப்படி அது ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் போய் சேர்க்கலாம். புரியுதுங்களா? இங்க வந்து இதுக்கு வந்து ப்ராடர் டேர்ம் இருக்கு. பட் இதை வந்து when it was specifically restricted to farmers, it was called as agricultural extension.
ஸோ அதான் அடுத்து வந்து அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன். மேல இருக்கிறது வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுத்தது, பட் கீழே இருக்கிறது வந்து மோஸ்ட்லி ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் கொடுத்த டெஃபினேஷன் புரியுதுங்களா? நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் கொடுத்த டெஃபினேஷன் இது. A special branch of extension education, புரியுதுங்களா? A special branch of extension education which deals with the economic and social aspect of peoples engaged in or associated with agriculture. புரியுதுங்களா? People engaged in or associated with the agriculture. ஏதோ கெமிக்கல் ஏதாவது உள்ள வச்சிருக்காங்களாமா? காலையில இப்படிதான் இருந்துச்சா? எங்க பிரச்சனை? என்னம்மா? ஏசி இல்லையா? சரி சரி ஓகே. நீங்க எழுதுறது வந்து எந்த டெஃபினேஷன் உங்களுக்கு சூட்டா இருக்கோ ரெண்டையும் படிங்க. எது உங்களுக்கு சூட்டா இருக்கோ அதை நீங்க எழுதுங்க. புரியுதுங்களா? மேல இருக்கிறது எழுதினாலும் சரி, கீழே இருக்கிறது எழுதினாலும் சரி, ஸோ ரெண்டுக்கும் வந்து மீனிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். புரியுதுங்களா? எழுதிட்டு நீங்க வைசிசி செனாரியோ கொடுத்தது எழுதுறீங்களா இல்ல நேஷனல் கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் கொடுத்தது எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க கீழே. புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் வந்து ஸ்பெசிபிகலி லிமிடெட் டு ஃபார்மர்ஸ். நான் ஏதோ ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஃபீல் பண்றாங்க. ஓகே ஓகேம்மா. சோ இது இந்த டைம் கேட்ட ஏரியா. எது வந்தாலும் டீச்சிங் மட்டும் விட மாட்டாரு. 5 steps of effective extension education process as per Legans. 5 steps of effective extension education process as per Legans. யாரும் மயக்கலாம் போட்ட மாட்டீங்கல்ல? So 5 steps of effective extension சொல்லிட்டு இந்த டைம் கேட்டிருக்காங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2024. புரியுதுங்களா? இந்த 5 ஸ்டெப்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இங்க இருந்து ஆரம்பி இந்த டயகிராம் வச்சே நீங்க எழுதிருக்கலாம். நான் கண்டென்ட் தெரியலனாலும் இந்த டயகிராம் வச்சே எழுதிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து சிச்சுவேஷன், இப்ப இருக்க சிச்சுவேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் என்னப்பா? இல்ல இங்க சொல்றேன். வாட் இஸ் நவ் அப்படின்றது இப்ப இருக்க சிச்சுவேஷன் என்ன? எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் என்ன திங்க் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்ப இருக்க சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு திங்க் பண்ணணும். சப்போஸ் இப்ப வந்து ஃபார்மர்ஸ் வந்து ஈல்டு ரொம்ப குறைவான ஈல்டு எடுத்துட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இப்போ வந்து புவர் ஈல்டு எடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு ட்ரெடிஷனல் லேண்ட் ரேஸ், ஏதோ ஒரு லேண்ட் ரேஸ் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஈல்டு வந்து ரொம்ப குறைவா இருக்கு. புரியுதுங்களா? அதனால ஈல்டு குறைவா இருக்கு. சோ கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாம ஸோ ஃபர்டிலைசர்ஸ் இதெல்லாம் இன்புட்ஸ் இருக்குல்ல. ஸோ இது எதுவுமே மாடர்ன் இன்புட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் ஒரு இடத்துல நீங்க ஃபீல் பண்றீங்க. ஸோ செகண்டா இருக்கிறதுல நீங்க அப்ஜெக்டிவ் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவீங்க? அப்ஜெக்டிவ்னா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்றது. ஸோ இதுல நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த மாதிரி கேஸ்ல? ஈல்டு வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஏதாவது வெரைட்டி, புது வெரைட்டி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இல்லைன்னா வந்து டு இன்க்ரீஸ் த ஈல்டு டு சம் எக்ஸ்டென்ட், டு இன்க்ரீஸ் ஈல்டு அப் டு 25% அந்த மாதிரி கொடுக்கறது. புரியுதுங்களா? டு இன்க்ரீஸ் ஈல்டு அப் டு 25% நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த இதை கொடுக்கலாம் டார்கெட்டா. இதான் அப்ஜெக்டிவ்ஸ். என்னென்ன நம்ம பண்ண போறோம்
நம்ம ஏதாவது மாடர்ன் வெரைட்டிஸ் Co51 இந்த மாதிரி ஏதாவது மாடர்ன் வெரைட்டிஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்றோம் செகண்ட் கேஸ். ஸோ அப்ஜெக்டிவ்ஸ் என்ன பண்றோம், வாட் ஷுட் பி அப்படின்றது. ஃபர்ஸ்ட் கேஸ் என்னாச்சு, வாட் இஸ் நவ், இப்போ என்ன இருக்கு, இது என்னவா இருக்கணும், இது என்னவா இருக்கணும்ன்றது அப்ஜெக்டிவ்ஸ்ல. தேர்ட் கேஸ்ல வந்து டீச்சிங், என்ன டீச் பண்ண போறோம், எப்படி டீச் பண்ண போறோம். புரியுதுங்களா? இது எப்படி டீச் பண்ணலாம் சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த கேஸ்ல இந்த வெரைட்டியை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், ஒரு மாடர்ன் வெரைட்டி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், மாடர்ன் பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிசஸ் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த கேஸ்ல வந்து எப்படி நீங்க டீச் பண்ணுவீங்க ஒரு ஃபார்மர்ஸ்க்கு போயிட்டு? புரியுதுங்களா? இங்க டெமான்ஸ்ட்ரேஷன் எப்படி டீச் பண்றோம், வாட் டு டீச் அண்ட் ஹவு டு டீச், எதை டீச் பண்றோம், எப்படி டீச் பண்றோம். புரியுதுங்களா? ரிசல்ட் காட்டலாம். புரியுதுங்களா? ஏதோ ஒரு லார்ஜ் ஃபார்மரோ இல்ல ஏதோ ஒரு இன்னோவேட்டிவ் ஃபார்மர் இருப்பாங்க, ஃபார்மர்ஸோட குரூப்ஸ்ல இன்னோவேட்டிவா ஒரு ஃபார்மர் இருப்பாங்க, அவங்கள பிடிச்சி அவங்க ஃபீல்ட்ல அந்த டெக்னாலஜி நம்ம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். புரியுதுங்களா? சோ இங்க வந்து ட்ரெடிஷனல் லேண்ட் ரைட்ஸ் ஒரு சைடு நம்ம கல்டிவேட் பண்ணி வைக்கலாம். சோ இந்த பக்கம் வந்து லேண்ட் ரைட்ஸ் நம்ம கல்டிவேட் பண்ண வைக்கலாம். சோ இந்த பக்கத்துல வந்து மாடர்ன் வெரைட்டிஸ், with improved technologies. புரியுதுங்களா? இந்த இதில் தான் எப்படி டீச் பண்றோம், என்ன டீச் பண்றோம் அப்படின்றது. புரியுதுங்களா? ஸோ ஹவு டு டீச்ல வந்து என்ன எழுதுவீங்க, யூசிங் தி டெமான்ஸ்ட்ரேஷன், இல்ல டெமான்ஸ்ட்ரேஷன் பண்றோமா, இல்ல அவங்க ஃபீல்டு விசிட் ஏதாவது ட்ரிப் ஏதாவது கூட்டு போறோமா. ஸோ இதெல்லாம் வந்து ஹவு டு டீச்ல வருது. புரியுதுங்களா? ஸோ வாட் டு டீச், ஹவு டு டீச்ன்றது எந்த இதுல வருது, டீச்சிங்ல வருது. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன இருக்கு இதுல, எவாலுவேஷன். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன, எவாலுவேஷன். ஸோ இதுல என்ன பண்ணுவோம், காலையில கிளாஸ்ல எப்படி உட்காந்துருந்தீங்க, காலையில இதே மாதிரி தான் இருந்துச்சா? ரைட். அட்லீஸ்ட் ஆன்லைன்ல அட்டன் பண்ணுங்க, யார் யாரெல்லாம் முடியலையோ, தாக்கு பிடிக்க முடியலையோ, போன் எடுத்து போய் ஆன்லைன்ல அட்டன் பண்ணுங்க. புரியுங்களா? சோ தேர்ட் இந்த இதுல ஃபோர்த் கேஸ் என்ன பண்ணி இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கோம் ஜிகே அப்படி சொல்லுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம், இப்ப பிரசன்டா என்ன சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். செகண்ட் அப்ஜெக்டிவ் என்ன, எவ்வளவு ஈல்ட் இன்க்ரீஸ் பண்ணணும், என்ன டார்கெட் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்றோம். தேர்ட் ஸ்டெப்ல அதை வந்து நம்ம டீச் பண்றோம், மாடர்ன் டெக்னாலஜி எல்லாம் வந்து டீச் பண்றோம், என்ன மாடர்ன் வெரைட்டி இருக்கு அதெல்லாம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு டீச் பண்றோம். புரியுங்களா? இது எப்படி டீச் பண்ணலாம், மேபி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணலாம். புரியுதுங்களா? உங்க ஃபீல்ட்ல வந்துட்டு இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்ப்ரே பண்ணி அப்படி டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டலாம். அப்படி இல்லைன்னா ட்ரிப் எங்கன்னா கூட்டு போகலாம். புரியுதுங்களா? ஏதாவது கிரேப்ஸ் ஏதாவது இருக்கும், அந்த கிரேப் ஃபீல்டு கூட்டு போகலாம். இல்ல வந்து ஏதோ ஒரு ஃபீல்டு இன்ஸ்டியூட்ல வந்துட்டு ஃபீல்டு இருக்கும், ஸோ அந்த ஃபீல்ட்ல வந்து கூட்டு போய் காட்டலாம், இவ்வளவு ஈல்டு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இதான் வந்து ஹவு டு டீச் அப்படின்றது. அடுத்த ஸ்டெப் எவாலுவேஷன். எவாலுவேஷன் இதுல என்ன பண்றோம், நம்ம இப்ப ஃபார்மர்ஸ் டீச் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? என்னென்ன பண்ணணும், என்னென்ன மெத்தட் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இப்ப ஃபார்மர்ஸ் போய் என்ன பண்றாங்க அப்படின்றத வந்து எவாலுவேஷன். புரியுதுங்களா? நம்ம உண்மையிலே கன்வின்ஸ் பண்ணிட்டோமா இல்லையா. புரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு எவாலுவேஷன். நம்ம வந்துட்டு மேபி இந்த ஹை ஈல்டிங் வெரைட்டியை கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். பட் அவங்க ஊர்ல வந்து தண்ணி பற்றாக்குறையா இருக்கும், வாட்டர் ஷார்டேஜ் இருக்கும். ஸோ வாட்டர் ஷார்டேஜ் இருக்கிறதுனால அவங்களால அந்த இம்ப்ரூவ்டு டெக்னாலஜியை ஃபாலோ பண்ண முடியாம போயிருக்கும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து எவாலுவேஷன்ல வருது. ஸோ நம்ம ஹை ஈல்டிங் வெரைட்டி ரைஸ் கல்டிவேட் பண்ணுங்க நம்ம சொல்லிட்டோம். பட் அவங்க ஊர்ல வந்து தண்ணி பற்றாக்குறையா இருக்கிறதுனால அவங்களால கல்டிவேட் பண்ண முடியாம போயிருக்கும், இல்ல போதுமான அளவு ஈல்டு அச்சீவ் பண்ண முடியாம போயிருக்கும். நம்ம எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைச்சோம், 20%. இங்க மேபி நம்ம ஒரு வெறும் 10% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிருப்போம். 10% இன்க்ரீஸ் இன் ஈல்டு. சோ இப்ப என்ன பண்ணலாம், நம்ம என்ன ரீசனால நம்மளால 20% அச்சீவ் பண்ண முடியல, வாட்டர் ஷார்டேஜ். புரியுதுங்களா? இல்ல வேற ஏதாவது கெமிக்கல்ஸ் இதெல்லாம் அவங்க ஊர்ல அவைலபிளா இல்லாம இருந்திருக்கலாம். புரியுதுங்களா? நம்ம சொன்ன டெக்னாலஜி எல்லாம் அவங்களால அவைலபிளா இல்லாம இருந்திருக்கலாம். இல்ல அவங்களுக்கு வந்து போதுமான அளவு கடன் கிடைக்காம போயிருக்கலாம். மாடர்ன் டெக்னாலஜிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பணம் நிறைய தேவை. ஸோ அந்த கிரெடிட் கடன் தேவை, கடன் வந்து கிடைக்காம போயிருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்றதா வந்து எவாலுவேஷன். ஸோ இதெல்லாம் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து ரீகன்சிடரேஷன். அடுத்து என்ன பண்ண போறோம், ஸோ
ஸோ அவங்க ஊர்ல வந்து கடன் கிடைக்காம இருக்கு. ஸோ இப்போ ஃபார்மர்ஸ்க்கு கடன் கிடைக்கணும்னா அடுத்து என்ன பண்ணலாம்? புரியுதுங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அடுத்தது அவங்க? ஸோ அந்த லெண்டிங் ஏஜென்சி யாரோ அவங்களோட பேசிட்டு இதை வந்துட்டு இந்த ஏரியாவை ரீச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம், அப்ரோச் பண்ணலாம். கிசான் கிரெடிட் கார்டு இந்த மாதிரி கார்டு இருக்குல்ல, இந்த மாதிரி கார்டெல்லாம் உங்களுக்கு போய் சேர்றதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணலாம். வாட்டர் ஷார்டேஜ் ஹேண்டில் பண்ணணும் என்ன பண்ணலாம்? வாட்டர் ஷார்டேஜ் ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா மைக்ரோ இரிகேஷன் ஃபாலோ பண்ணலாம், இல்ல வந்து ஏதாவது பாண்டு லேக்ஸ் இந்த மாதிரி ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். புரியுதுங்களா? சோ இதான் வந்து இந்த லாஸ்ட் ஸ்டெப், ரீகன்சிடரேஷன். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றது. புரியுதுங்களா? இதுல இருந்து இது டிஸ்கன்டினியூ ஆகல, திரும்ப இங்க வருது. புரியுதுங்களா? திரும்ப வந்து என்ன சிச்சுவேஷன், இப்ப 20% இங்க ஈல்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டோம். புரியுதுங்களா? இப்ப 20% ஈல்ட் அச்சீவ் பண்ணிட்டோம். இப்ப அடுத்து வந்து என்ன பண்ண போறோம் அப்ஜெக்டிவ். சோ அடுத்து வந்து அது ஆசை போயிட்டே இருக்கும். சோ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போறோம்? மேபி ஈல்ட் இன்க்ரீஸ் பண்ண போறோமா, இல்ல வந்து வேற ஏதாவது ரைஸ் நம்ம சீரியல்ஸே கல்டிவேட் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப அடுத்து பல்சஸ் ஏதாவது கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ஜெக்டிவ் ஃபிக்ஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? சோ இது வந்து அடுத்த ஸ்டெப்ல வருது. சோ வாட் அப்படியே இந்த சைக்கிள்ன்றது அப்படியே ரொட்டேஷன்ல போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? எதுவுமே நிக்கல. சோ இங்க வந்ததுக்கு அப்புறம் திரும்ப இங்க வருது. அடுத்து என்ன பண்ண போறோம்? சோ அடுத்து வந்து பல்ஸ் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், பல்ஸ்ல மாடர்ன் வெரைட்டி எல்லாம் போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சைக்கிள்ன்றத கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? சோ இதான் வந்து ஜேபி லிகன்ஸ் கொடுத்த அந்த 5 ஸ்டெப் எஃபெக்டிவ் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ப்ராசஸ். புரியுதுங்களா? இதோட பேராகிராஃப் நான் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருக்கேன், உங்க குரூப்ல நான் போட்டேன் ஆல்ரெடி. சோ இதோட பேராகிராஃப் என்னன்றது, கண்டென்ட் என்னன்றத பாருங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அட்லீஸ்ட் இந்த டயக்ராம் மட்டும். ஓகே, பிபிடி ஆல்ரெடி சென்ட் பண்ணிருக்கமா? யாரோ ஆன்லைன்ல கேட்டிருந்தீங்க, நான் ஆல்ரெடி அந்த ஸ்கேன் டாக்குமெண்ட் சென்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க, திரும்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு போலாம். 2022ல சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன்றது வந்து நம்ம சப்ஜெக்ட் நினைச்சிட்டு இருக்கோம், பட் சிவில்ஸ்ல கேட்டிருக்காங்க. சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் கல்டிவேஷன் in which alternate wetting and drying of rice field is practiced. In which alternative wetting and drying of rice field is practiced. So results in என்ன அப்படின்னு கேக்குறாங்க. reduced seed requirement. ஆப்ஷன் 1ல reduced seed requirement கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் 2ல reduced methane production. ஆப்ஷன் 3 வந்துட்டு reduced electricity consumption. So இதுல வந்துட்டு 1 and 2, 2 and 3, 1 and 3, 1, 2 and 3 என்ன சொல்றீங்களோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் எனக்கு வேணும். இல்லங்க 2 and 3 என்ன எக்ஸ்பிளனேஷன்? alternate wetting and drying பண்றோம். ஓகே, அவங்க எஸ்ஆர் என்னன்னு சொல்லிட்டு அது கேக்குறாங்க. சொல்லுங்கம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்க மது? யூசுவலா டிரான்ஸ்பிளான்டிங் அப்போ இந்த இடத்துல டிரான்ஸ்பிளான்டிங் அப்போ கொத்து கொத்தா நடுவாங்க, 2, 3 இல்ல 4 நடுவாங்க. பட் எஸ்ஆர்ஐல வந்து எத்தனை சீட்லிங் யூஸ் பண்ணா போதும்? 1 சீட்லிங் யூஸ் பண்ணா போதும். புரியுதுங்களா? யங் சீட்லிங்கா இருக்கும், அதே நேரத்துல 1 சீட்லிங்கா இருக்கும். யங் சீட்லிங்னா எவ்வளவு ஏஜ்? எவ்வளவு ஏஜ்? நான் யூஜில படிச்சது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. யங் சீட்லிங், 1 சீட்லிங், கோனோ வீடிங், இன்டர்மிட்டன்ட் இரிகேஷன், இது எல்லாமே இதோட கீ பாயிண்ட்ஸ். யூசுவலா இருந்தது எப்படி? யூசுவலா இருக்கிறது எவ்வளவு அப்போ? ரொம்ப அதை விட ஷார்ட், நீங்க சொன்னதை விட ஷார்ட், அவ்வளவுதான் இருக்கும். மோஸ்ட்லி 14 days அந்த மாதிரி 2 வாரத்துல கொண்டு போய் நட்டுருவாங்க. சோ இதுக்கு என்ன ஆன்சர்ப்பா அன்ஷித்? போன வீடிங்லாம் நீங்க டெவலப் பண்ணி கொடுத்துறீங்கல்ல, என்ன ஜஸ்டிபிகேஷன்? சரி, ரெடியூஸ்டு சீட் ரெக்கமெண்ட் சொல்லியாச்சு, ஒரே ஒரு சீட்லிங் இருந்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால சீட் ரேட் குறையுது. சோ இதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ்டு மீத்தேன் ப்ரொடக்ஷனுக்கு நீங்க ஜஸ்டிபிகேஷன் கொடுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கோனோ, நீங்க சொல்றது கரெக்ட். அது மட்டும் இல்லாம நம்ம கோனோ வீடிங் யூஸ் பண்ணி சாயில வந்து ரொட்டேட் பண்ணிட்டே இருப்போம். சாயில ரொட்டேட் பண்றதுனால ஏரேஷன் அதிகமா இருக்குமா இல்ல குறையுமா?
அதிகமா இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இன்டர்மீடியன்ட் இரிகேஷன் ஃபாலோ பண்ணுவோம். எப்பயுமே ஃபிளட்டட் கண்டிஷன்லேயே இருக்காது ஃபீல்டு. ஆல்டர்னேட் வெட்டிங் அண்ட் ட்ரையிங். ஒன்னு ஈரமா இருக்கும், திரும்ப வந்து ட்ரை ஆகும், திரும்ப ஈரமா இருக்கும், திரும்ப ட்ரை பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த கோனோ வீடிங்க வச்சு நம்ம சாயில ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கிறதுனால அனோரிபிக் கண்டிஷன் வந்து உருவாகாது. புரியுதுங்களா? ஸோ செகண்ட் பாயிண்ட் கரெக்ட். தேர்டு, ரெடியூஸ் எலக்ட்ரிசிட்டி கன்சம்ஷன். கீழ இருந்து போர்வெல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பம்ப் செட் மூலமா இது பண்றோம்ல, ஸோ அது வந்து குறையுது. ஸோ இதுக்கு வந்து 1, 2 and 3. 1, 2 and 3 ஆல் தி அபோவ். புரியுதுங்களா? அப்படி இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. If rainforest and tropical forest, if rainforest and tropical forest are the lungs of earth, then wetland functions as its kidneys. Wetland functions as its kidneys. Which of the following function of wetlands best reflect the above statement? அப்படின்னு கேக்குறாங்க. என்ன ரீசன்னால? So in the last option, absorb heavy metals and excess nutrients. கிட்னியோட ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? லங்ஸ் ஏன் சொல்றோம்? ஃபர்ஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட் அண்ட் டிராபிக்கல் ஃபாரஸ்ட் வந்து ஏன் லங்ஸ் சொல்றோம்? எஸ்பெஷலி அந்த அமேசான் ஃபாரஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவாங்க. அமேசான் ஃபாரஸ்ட் வந்து லங்ஸ் ஆஃப் எர்த் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ரீசன்? ஆக்சிஜன் வந்து நிறைய ரிலீஸ் பண்ணுது அப்படின்றதுனால. புரியுதுங்களா? சோ கிட்னி, வெட்லேண்ட் ஏன் கிட்னின்னு சொல்றோம் அப்படின்னா இட் வாஸ் டியூ டு சோ ஹெவி மெட்டல்ஸ் ரிமூவ் பண்றது, எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ் வந்து இது பண்றது. சோ இது எல்லாமே அக்வாட்டிக் பிளான்ஸ் வந்து இதை ரிமூவ் பண்றதுனால வெட்லேண்ட்ஸ் அப்படி சொல்றோம். என்விரான்மெண்டல் சயின்ஸ்ல ஃபைட்டோ ரெமடியேஷன்ற ஒரு டாபிக் படிச்சிருக்கீங்களா? நல்லா ஃபைட்டோ ரெமடியேஷன். ஸோ அதை நீங்க நல்லா படிக்கும் போது எந்தெந்த பிளான்ஸ் எப்படி வந்து பியூரிஃபை பண்ணுது எல்லாத்தையும், புரியுதுங்களா? ரைசோ ஃபில்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த நிறைய இருக்கும். அந்த டேர்ம் ஒன்னொன்னையும் நீங்க இன் டீடைலா படிக்கும்போது ஃபைட்டோ ரெமடியேஷன்ல உங்களுக்கு நல்ல மீனிங் புரியும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? லாஸ்ட் டி ஆப்ஷன். அக்வாட்டிக் பிளான்ஸ் அப்சர்வ் ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் எக்ஸஸ் நியூட்ரியன்ஸ். இந்த கொஸ்டின் பாருங்க, திரும்ப வந்து நம்ம சப்ஜெக்ட் போயிடலாம். போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கேட்டது ஹோம் கார்ட்ஸ் ரிலேட்டடா. With reference to home guards, consider the following statements. With reference to home guards, consider the following statement. So home guards are raised under the Home Guards Act and rules of the central government. Under the central government அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. செகண்டா இருக்கிறது வந்து the role of home guards is to serve as an auxiliary force. Auxiliary force supportive force அந்த மாதிரி. To serve as an auxiliary force to the police in the maintenance of internal security. புரியுதுங்களா? ஆக்சிலரி ஃபோர்ஸ் டு போலீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்டா இருக்கிறது டு பிரிவென்ட் தி இன்ஃபில்ட்ரேஷன் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன் ஆன் தி இன்டர்நேஷனல் பார்டர் ஆர் கோஸ்டல் ஏரியாஸ். த பார்டர் விங் ஆஃப் ஹோம் கார்ட் பட்டாலியன்ஸ் ஹவ் பீன் ரைஸ். புரியுதுங்களா? ஸோ பார்டர்ல வந்து இன்ஃபில்ட்ரேஷன் இதெல்லாம் பிரிவென்ட் பண்றதுக்காக பார்டர் விங் கிரியேட் பண்ணிருக்காங்க ஹோம் கார்ட்ஸ்ல அப்படின்றாங்க. செகண்ட் ஆப்ஷன் வந்து ஆக்சிலரி ஃபோர்ஸ் டு போலீஸ் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இட் வாஸ் அண்டர் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன ஆன்சர் கரெக்ட்? யார கேக்குறது? ஆமா சொல்லுப்பா மணிகண்டன். தெரியல. காமேஷ் கிருபா. தெரியல. செந்திலா? செந்தில்.
பிரதீக்ஷா பிவிக்கு தானம்மா? ஆன்லைன்ல என்ன ஆன்சர் பண்ணிருக்காங்க பாப்போம். பிசி லாஸ்ட்லப்பா, லாஸ்ட்ல யாரா சொல்லுங்க ஆன்சர். லோகேஸ்வரி சொல்லுங்க. கெஸ் பண்ணுங்க அட்லீஸ்ட். பி. எது தப்பு அப்ப பின்னா? ஒன்லி டூ. அப்ப ஏதோ ஒண்ணு தப்பு இருக்குல்ல, அது எது தப்பு? எதுமா? தேர்ட் வந்து தப்புன்றாங்க. யார கேக்குறது? ரீனா? தெரியல. யாருக்கு தான் தெரியுது? அட்லீஸ்ட் அவங்க சொல்லுங்க. பிவிக்யூ தான் 2023ல லாஸ்ட் 5 இயர் பிவிக்யூ தான். 5 இயர்ல ஒரு பிவிக்யூ தான். சோ அதை நீங்க கான்பிடண்டா சொல்லலாம். அதுல நீங்க ரொம்ப இதா இருக்கணும், கமாண்ட் இருக்கணும். என்னமா ஆன்சர்? தெரியலையா? யாருக்கு தான் இதுக்கு எக்ஸ்பிளனேஷனோட ஆன்சர் தெரியும் ஹோம் கார்ட்ஸ் பத்தி? இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தப்புப்பா. இது தப்பு, இது ரெண்டும் கரெக்ட். சோ ஒன்லி டூ தான் ஆன்சர். பட் ஆனா தப்பு வந்து ஃபர்ஸ்ட். இட் ஹாஸ் டு பி அண்டர் தி ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இது பண்ணாங்க அப்படின்னு இருக்கணும் சென்டென்ஸ். அதே மாதிரி வந்து பார்டர்ல வந்து இருக்கு, பார்டர் விங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. எந்தெந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் பார்டர்ல இருக்கோ, புரியுதுங்களா? இந்த தேர்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் எந்தெந்த ஸ்டேட்லாம் இருக்கோ அந்த ஸ்டேட்ல வந்து பார்டர் விங் ஆஃப் ஹோம் பட்டாலியன் இருக்கு. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்டும் கரெக்ட் தான். இட் வாஸ் ஆக்சிலரி ஃபோர்ஸ் டு போலீஸ். புரியுதுங்களா? இட் வாஸ் ஆக்சிலரி ஃபோர்ஸ் டு போலீஸ். ஊரக காவல் படை அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, இன்டர்நேஷனல் பார்டர்ல அந்த ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மட்டும் தப்புப்பா, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்றது வந்து தப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்திருக்கணும் இந்த இடத்துல. என்னமா? எல்லா ஸ்டேட்லயுமே, எல்லா ஸ்டேட்லயுமே, எஸ்பெஷலி பார்டர்ல இருக்க ஸ்டேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ அடுத்து வந்து ஸ்கோப். ஸ்கோப்னா இது எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஸ்கோப்னா இதை நீங்க எழுதினாலும் சரி, இதுக்கு அடுத்து ஒரு பாயிண்ட்ஸ் வரும், இதெல்லாம் சிம்பிளா இருக்கும். இதை நீங்க எழுதினாலும் சரி. புரியுதுங்களா? இன் ஜெனரல் வந்து என்ன பர்பஸ் ஸ்கோப்னா என்ன, அதுக்கு என்ன மீனிங் ஸ்கோப்ன்ற வார்த்தைக்கு? என்னமா? ஓகே, என்ன பொட்டன்ஷியல், என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்ற மாதிரி. சோ என்ன ரீசன், இதெல்லாமே ஓன் பாயிண்ட்ஸ்ல நீங்க எழுதலாம். என்ன என்ன பர்பஸ்க்காக இருக்கலாம் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்ன்றது வந்து அதோட ஸ்கோப் என்னவா இருக்கலாம்? என்னப்பா? டு இன்க்ரீஸ் தி ப்ரொடக்ஷன். அப்புறம் வேற? ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஆஃப் ஃபார்மர், இன்கம் இன்க்ரீஸ் பண்றது. அப்புறம் ரிசோர்ஸ் எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ணது. இவர் சொல்லியிருக்காரு, இந்த கெஸ் கெல்சி அண்ட் ஹியன் 2 பேர் இருக்காங்களே, சோ இவங்க வந்து 9 ஸ்கோப் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, 9 ஸ்கோப் கொடுத்திருக்காங்க. சோ அதுல என்னென்ன? எஃபிஷியன்சி இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், எஃபிஷியன்சி இன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், உற்பத்தி பண்றதுல எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ணணும். என்னென்ன ரிசோர்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ப்ராப்பரா எஃபிஷியண்டா யூட்டிலைஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு. செகண்டா வந்து எஃபிஷியன்சி இன் மார்க்கெட்டிங், எஃபிஷியன்சி இன் மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். சோ இதுல என்ன எஃபிஷியன்சி அச்சீவ் பண்றது? எந்த ஒரு வேஸ்டும் இல்லாம, புரியுதுங்களா? எந்த ஒரு வேஸ்டேஜும் ஆகாம ப்ராப்பரா போய் சேர்க்கிறோம்ல, அதான் எஃபிஷியன்சி இன் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் ரிலேட்டடான எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன பேர் சொல்லுவோம்? மார்க்கெட்டிங் ரிலேட்டடான எக்ஸ்டென்ஷன் ஆக்டிவிட்டிஸ்க்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா டேர்ம் இருக்கா? நம்ம படிக்கல எக்கனாமிக்ஸ்ல. மார்க்கெட் லெட் எக்ஸ்டென்ஷன் ஒரு வார்த்தை நம்ம கேள்விப்படல அங்க. மார்க்கெட் லெட் எக்ஸ்டென்ஷன், புரியுதுங்களா? மார்க்கெட் ஓரியன்டான எக்ஸ்டென்ஷனுக்கு பேரே வந்துட்டு மார்க்கெட் லெட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு ஒரு பேர் பார்த்தோம். இதுல எக்கனாமிக்ஸ்ல பார்த்தோம், ஒரு டைம் நீங்க போய் பாருங்க. புரியுதுங்களா? சோ அதான் வந்து செகண்ட் இதுல எஃபிஷியன்சி இன் மார்க்கெட்டிங், டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் யூட்டிலைசேஷன். தேர்டா இருக்கிறது கன்சர்வேஷன், டெவலப்மெண்ட் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். கன்சர்வேஷன், டெவலப்மெண்ட் அண்ட் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ்.
ஸோ இங்க நேச்சுரல் ரிசோர்ஸ்ல என்னென்ன வருது? வாட்டர், சாயில், இது எல்லாமே. ஸோ இதுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம உற்பத்தி பண்ணணும் அப்படின்றாரு. கெமிக்கல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா எது பாதிக்கும்? இதுல இந்த ரிசோர்ஸ் எல்லாம் பாதிக்கும். புரியுதுங்களா? இதோட அப்ஜெக்டிவ்ல இதுவுமே வருது, கன்சர்வேஷன் அண்ட் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். புரியுதுங்களா? சோ ஃபோர்த் என்ன இருக்கு? மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபார்ம் அண்ட் இன் த ஹோம். என்ன ஃபார்ம் வந்து எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி ரெக்கார்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது, இது எல்லாமே. புரியுதுங்களா? ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் ஒரு டாபிக்கே நம்ம பார்த்தோம் எக்கனாமிக்ஸ்ல. ஃபார்ம் மேனேஜ்மெண்ட் ஒரு டாபிக்கே நம்ம தனியா பார்த்திருக்கோம். சோ மீதி என்னென்ன சொல்லியிருக்காரு? ஃபேமிலி லிவிங். ஆக்சுவலா இந்த இதுல எக்ஸ்டென்ஷன்ல வந்து பேசிக் யூனிட் நம்ம பார்ப்போம்ல, பேசிக் யூனிட், ஒரு பேசிக் யூனிட் இவங்கள தான் நம்ம போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது. சோ இதுல எக்ஸ்டென்ஷன்ல வந்து ஒரு பேசிக் யூனிட் இல்ல ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னா எதை சொல்லுவோம்? ஃபேமிலி. புரியுதுங்களா? வில்லேஜ் சொல்லலாம், இல்ல வில்லேஜையும் மறுபடியும் பிரேக் டவுன் பண்ணோம் அப்படின்னா ஃபேமிலி. நம்ம ஃபண்டமெண்டல் யூனிட்டா போய் அந்த டெக்னாலஜி ரீச் பண்ணோம் அப்படின்னா ஃபண்டமெண்டல் யூனிட் யாரை நம்ம போய் அப்ரோச் பண்ணோம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வில்லேஜ் ஆப்ஷனா இருக்குன்னு பாருங்க, வில்லேஜோட நிப்பாட்டிக்கோங்க. இல்ல அதுக்கு கீழே ஃபேமிலி இருந்துச்சு அப்படின்னா ஃபேமிலி தான் ஆன்சர். புரியுதுங்களா? சோ ஃபேமிலி லிவிங். புரியுதுங்களா? ஃபிஃப்த்தா இருக்கிறது வந்து ஃபேமிலி லிவிங். சிக்ஸ்தா இருக்கிறது வந்து யூத் டெவலப்மெண்ட். யூத் ரிலேட்டடான அக்ரிகல்ச்சர் ஸ்கீம்ஸ் ஏதாவது சொல்லுங்க பார்ப்போம். யூத் டெவலப் பண்ணணும், யூத் ரிலேட்டடான அக்ரிகல்ச்சரல் எக்ஸ்டென்ஷன் ஸ்கீம்ஸ். ஆரியான்னு ஒரு ஸ்கீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்டர் ஆரியா இல்ல, ஆரியா ஸ்கீம். ஆரியான்ற ஸ்கீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா யாருனாவது? ARYA. அட்ராக்டிங் அண்ட் ரிட்டைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர் கேள்விப்பட்டது இல்ல? அட்ராக்டிங் அண்ட் ரிட்டைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர். அதாவது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஒரு லாபகரமா பார்க்காம எல்லாருமே வந்து வேற வேற இதுக்கு மாறிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நிலம் இருந்தா கூட வித்துட்டு வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு பாக்குறாங்க அப்படின்ற காரணத்தினால கொண்டு வந்ததான் இது. அட்ராக்டிங் அண்ட் ரிட்டைனிங் யூத் பாப்புலேஷன் இன் அக்ரிகல்ச்சர், அதுக்காக கொண்டு வந்ததான் இந்த ஸ்கீம், ஆரியா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் செவன்த்தா இருக்கிறது என்ன? லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். லீடர்ஷிப் டெவலப்மெண்ட். லீடர்ஷிப் டெவலப்மெண்ட்ல எப்படி சொல்லுவீங்க? எக்ஸ்டென்ஷன் வந்து எப்படி லீடர்ஷிப் டெவலப் பண்ணுது? ஏதோ ஒரு ப்ராக்ரசிவ் ஃபார்மரை பிடிச்சி அவங்க மூலியமா அந்த இது வில்லேஜ் போய் ரீச் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? இப்ப சப்போஸ் ஏதோ ஒரு வில்லேஜ், உங்க வில்லேஜ் ஏதோ ஒரு நேம் சொல்லுங்க. ஏத்தாப்பூர். எங்க சேலமா? ஏத்தாப்பூர்னு ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுப்போம். சோ அங்க அந்த ஊர்ல நான் போய் ஏதாவது ஒரு டெக்னாலஜியை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு ஏதாவது ப்ராக்ரசிவ் ஃபார்மர் இருப்பாங்க, நம்ம சொன்னா அவங்க கேட்கற மாதிரி இருப்பாங்க. புரியுதுங்களா? எஜுகேட்டட் ஃபார்மர்ஸ், இல்ல ப்ராக்ரசிவ் ஃபார்மர்ஸ், இன்னோவேட்டிவ் ஃபார்மர்ஸ் சொல்லுவோம்ல. சோ அவங்கள ஃபர்ஸ்ட் பிடிப்போம். இல்லனா வில்லேஜ் பஞ்சாயத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, அந்த தலைவரை பிடிச்சி ஃபர்ஸ்ட் பேசுவோம். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் அவங்கள வளர்த்து விட்டுட்டு அவங்க மூலியமா வந்து நம்ம போய் அப்ரோச் பண்ணுவோம். அவங்க மூலியமா நம்ம போயிட்டு ஒரு ஒரு ஃபார்மரையும் போய் கன்வின்ஸ் பண்ணுவோம். புரியுதுங்களா? சோ அந்த காரணத்தினால இட் டெவலப்ஸ் தி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். புரியுதுங்களா? இட் டெவலப்ஸ் தி லீடர்ஷிப் குவாலிட்டிஸ். எயித்தா வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இல்லைன்னா வந்து ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இல்லைன்னா ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட். எப்படி கம்யூனிட்டி எப்படி டெவலப் பண்ணுது? இந்த மாதிரி அந்த மாதிரி இல்ல. ஆக்சுவலி அவங்க ஒரு சில ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து ட்ரைபல் பீப்புளை டார்கெட் பண்ற மாதிரியோ, இல்ல ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியை டார்கெட், உமனை டார்கெட் பண்ற மாதிரியோ, இல்ல சில்ட்ரன்ஸ் டார்கெட் பண்ற மாதிரியோ இருக்கும். புரியுதுங்களா? நிறைய ஸ்கீம்ஸ். சோ அதனால வந்து இது வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் இல்ல ரூரல் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றோம். சப்போஸ் இப்ப எம்ஜி நரேகா இருக்கு. எம்ஜி நரேகா எதை ப்ரோமோட் பண்ணுது? யார் ப்ரோமோட் பண்ணுது? புரியுதுங்களா? எம்ஜி நரேகா வந்துட்டு ரூரல் ஏரியா டெவலப் பண்ணும் அப்படின்னு கொண்டு வந்த ஸ்கீம். ஒரு கம்யூனிட்டி டெவலப் பண்றதுக்கு ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம்னு ஒன்று வந்திருக்கு. புரியுதுங்களா? ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராமோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எந்தெந்த ரீஜியன்லாம் வந்து ட்ரவுட்னால பாதிக்கப்படுதோ அங்க இருக்க மக்களை வந்து அவங்களோட லைவ்லிஹுட் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தது. புரியுதுங்களா? ட்ரவுட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம் அது யாருக்காகனா ட்ரவுட் ப்ரோன் ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய கம்யூனிட்டியை வந்துட்டு டெவலப் பண்ணணும் அப்படின்றத கொண்டு வந்தது. ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக கொண்டு வந்தது தான் வந்து இந்த நரேகா ஸ்கீம், எம்ஜி நரேகா ஸ்கீம். புரியுதுங்களா? சோ நைன்த்தா இருக்கிறது வந்து பப்ளிக் அஃபேர்ஸ். பப்ளிக் அஃபேர்ஸ்.
ஸோ இட் டீல்ஸ் வித் த பப்ளிக். ஸோ அதுல எந்த பெரிய மாற்று கருத்தும் இல்ல. இது வந்து அவர் கொடுத்தது, கொடுக்காம கூட விட்டுருக்கலாம், பட் ஆனா கொடுத்திருக்காரு. 9வதா வந்துட்டு பப்ளிக் அஃபேர் டீல்ஸ் வித் பப்ளிக் அஃபேர்ஸ் கொடுத்திருக்காரு. அவர் கொடுத்தது தான் இது. புரியுதுங்களா? சோ இது வந்துட்டு அவர் கொடுத்தது. நான் ஜெனரலிஸ்டிக்கா ஸ்கோப் கொடுத்திருக்காங்க. ஜெனரலிஸ்டிக்கா எப்படி எழுதணும், எக்ஸாம்ல எழுதணும் அப்படின்றது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கிறது இட் வாஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் யூத்ஸ். இட் வாஸ் அவுட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் ஃபார் அடல்ட்ஸ் அண்ட் யூத்ஸ். ஃபர்ஸ்ட் யூத்துக்கு என்னென்ன ஸ்கீம் இருக்கு எக்ஸ்டென்ஷன்ல அப்படின்னு சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்லியிருக்கேன், ஆரியா ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு, அட்ராக்டிங் அண்ட் ரிட்டைனிங் யூத் இன் அக்ரிகல்ச்சர். ட்ரைசெம்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன்லயே, ட்ரைசெம். இந்த ஸ்கீம் எது ரிலேட்டடான யாராவது சொல்லுங்க. யூத்துக்கான ஸ்கீம். இது என்ன ஸ்கீம், எதுக்காக அப்படின்னு சொல்லி கொண்டு சொல்லுங்க. ஏதாவது கெஸ்? என்னப்பா? ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அட்லீஸ்ட் இப்ப நான் சொல்லுங்க, அப்ப என்ன பண்ணுவாங்க? ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லிட்டாங்க. என்ன பண்ணுவாங்க அப்ப இந்த ஸ்கீம்ல? வேலை வாய்ப்பு இல்லாம ரூரல் பீப்புள், ரூரல்ல வந்துட்டு யங் பாப்புலேஷன் இருக்காங்கல்ல, சோ அவங்களுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்ல ஏதோ ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றதுதான். புரியுதுங்களா? ட்ரைனிங் ஆஃப் ரூரல் யூத் ஃபார் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். கவர்மெண்ட் வந்து எந்த வேலையும் கொடுக்கறதுலன்னு சொல்றாங்கல்ல, குறை சொல்றாங்கல்ல. சோ அது ஓவர் கம் பண்ணணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்தது. 1979 அந்த மாதிரி கொண்டு வந்தது. 1970s கொண்டு வந்த ஸ்கீம் அது. புரியுதுங்களா? எக்ஸ்டென்ஷன் இஸ் எஜுகேஷன் ஃபார் ஆல் தி வில்லேஜ் பீப்புள். புரியுதுங்களா? ஆல் தி வில்லேஜ் பீப்புள். ஏன் வந்து ரூரல் பீப்புளை இக்னோர் பண்ணாங்க? மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றதுனால. புரியுதுங்களா? அக்ரிகல்ச்சர் அங்க வந்து அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு ப்ரிடாமினன்ட் ஆக்டிவிட்டியா இருக்கும் ரூரல் ஏரியாவில். பட் அர்பன் ஏரியாஸ்ல வந்து அது ஒரு செகண்டரி, மேபி ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட் கேசஸ்ல நடந்துட்டு இருக்கும். புரியுதுங்களா? சோ அதனால வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் இஸ் ஃபார் வில்லேஜ் பீப்புள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த ஸ்கோப்ல. இந்த பாயிண்ட் திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருக்கும். பிரிங்கிங் அபவுட் தி டிசரபிள் சேஞ்சஸ் இன் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ். புரியுதுங்களா? பிரிங்கிங் தி டிசரபிள் சேஞ்சஸ் இன் தி ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ். அவங்களை கன்வின்ஸ் பண்ணி நம்ம சொல்றோம்ல, ஒரு குளத்தை தோண்டுங்க, இல்ல ஏரியை தோண்டுங்க, இல்ல இந்த வெரைட்டியை கல்டிவேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்ல. சோ அதான் வந்து சேஞ்சஸ் இன் ஆட்டிடியூட் அண்ட் ஸ்கில்ஸ். எக்ஸ்டென்ஷன் இஸ் ஹெல்பிங் பீப்புள் டு ஹெல்ப் தம்செல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஹெல்பிங் பீப்புள் டு ஹெல்ப் தம்செல்ஸ் அப்படின்னா என்ன மீனிங்? சப்போஸ் ஒரு ஊர்ல வந்துட்டு தண்ணி பற்றாக்குறையா இருக்கு, நம்ம பக்கத்து ஊர்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்க போறது இல்ல, பக்கத்து ஊர்ல இருந்து தண்ணியை திருடிட்டு வந்து கொடுக்க போறது இல்ல. அவங்க ஊர்லயே ஏரியை தோண்டுங்க, இல்ல கால்வாய் ஏதாவது இது தூர் வர்றது ஏதாவது பண்ணுங்க. புரியுதுங்களா? இல்ல பான்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை இது பண்ணுங்க, ரெனோவேட் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்றோம்ல, அதான் வந்து ஹெல்பிங் பீப்புள் டு ஹெல்ப் தம்செல்ஸ். அவங்களுக்கு அவங்களே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. நம்ம பெருசா எதுவும் பண்ணல, நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் ரோல் பிளே தான், கேட்டலிஸ்ட் மாதிரி தான் இங்க ரோல் பிளே பண்றோம். புரியுதுங்களா? நம்ம இங்க எதுவும் பண்றது இல்ல, எல்லாமே அவங்களே பண்ணிக்கிறாங்க. பட் நம்ம ஒரு கேட்டலிஸ்ட் ரோல், இதை பண்ணுங்க, இதை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு மட்டும் தான் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? சோ லாஸ்டா இருக்கிறது வந்து நீட்ஸ் அண்ட் வான்ஸ் ரிலேட்டடா இருக்கிறது. சோ நீட்ஸ்னா என்ன, வான்ஸ்னா என்ன? தேவை எது? நீட்ஸ். எக்ஸாம்பிள் தேவைக்கு உணவு, உடை, உறைவிடம் இதெல்லாம் சொல்றோம்ல, இதெல்லாம் எதுல வருது? நீட்ஸ். வான்ஸ்ல என்ன வருது? நிறைய நகை போட்டுக்கணும், இல்ல நிறைய பட்டுப்புடவை எடுத்துக்கணும், இல்ல BMW கார்ல போகணும். இதெல்லாம் வந்து அத்தியாவசிய தேவையில வருதா, இல்ல வான்ஸ்ல வருதா? வான்ஸ்ல வருது. புரியுதுங்களா? நீட்ஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு, நீட்ஸுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி இருக்கு. பட் வான்ஸ்க்கு வந்து முற்றுப்புள்ளியே இல்லை. இது வந்து இன்டெஃபினைட்டா போயிட்டே இருக்கும். இது தேவை, அதை அச்சீவ் பண்ணிட்டோம், BMW வாங்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வேற ஏதாவது, அதுக்கு அடுத்து வேற ஆகுது. புரியுதுங்களா? இதுக்கு வந்து ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது, நெவர் எண்டிங் வான்ஸ்க்கு. சோ அவங்களோட தேவை என்ன அப்படின்றது பாக்குறதுக்காக யூஸ் பண்ணுது. Extension is working with the targeted people to answer their felt needs and wants. To answer their felt needs and wants.
லேர்னிங் பை ஆக்சுவலா இந்த பிரின்சிபிள்ஸ்லயே இதை படிப்போம்ப்பா. லேர்னிங் பை டூயிங், சீயிங் இஸ் பிலீவிங். இந்த ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு யாரா சொல்லுங்க. மீனிங் வார்த்தை இதுல அந்த வார்த்தையை 2-3 டைம் படிச்சீங்கனாலே உங்களுக்கு கிடைச்சிடும். லேர்னிங் பை டூயிங்கிறது இது எல்லாமே பிரின்சிபிள்ஸ்லயும் பார்ப்போம். எக்ஸ்டென்ஷனோட பிரின்சிபிள்ஸ் என்னன்றதுலயும் இதை பார்ப்போம். ஒன்னு வந்து லேர்னிங் பை டூயிங், இன்னொன்னு வந்து சீயிங் இஸ் பிலீவிங். என்னப்பா? சப்போஸ் நான் ஏதோ ஒன்று சொல்றேன், லேர்னிங் பை டூயிங். லேர்னிங் பை டூயிங்னா நான் தியரிட்டிக்கலா ஒரு விஷயத்த சொல்றதுக்கும், இப்போ மார்க்கெட் ஃபங்க்ஷன் ஏதாவது நான் சொல்றதுக்கு, மார்க்கெட்டிங் ரிலேட்டா ஏதோ நடத்தணும்னு வச்சுப்போம். ஸோ வெறும் தியரிட்டிக்கலா நான் சொல்றதுக்கு பதிலா ஒரு மார்க்கெட்டுக்கு கூட்டு போயிட்டு நீங்க உட்காருங்க, இதை வித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம்ல, அதான் வந்து லேர்னிங் பை டூயிங். அப்ப என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி அங்க நீங்க பிராக்டிகலா கத்துக்கிறீங்கல்ல, அதான் வந்து லேர்னிங் பை டூயிங். புரியுதுங்களா? ஏதோ ஒரு ஃபர்டிலைசர் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன், இவ்வளவு குவான்டிட்டி அப்ளை பண்ணணும், பெஸ்டிசைட் வந்து இவ்வளவு ஸ்ப்ரே பண்ணணும், இவ்வளவு பர்சன்டேஜ் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்றது. பட் அதை பிராக்டிகலா நீங்க எடுத்து இவ்வளவு குவான்டிட்டி மிக்சர் எப்படி பண்றது, எவ்வளவு தண்ணி கலக்கிறது, எப்படி ஸ்ப்ரே பண்றது, இதெல்லாமே நம்ம கத்துக்கிறோம்ல, பிராக்டிகலா செஞ்சு கத்துக்கிறோம்ல. ஸோ அதை வந்து என்னன்னு சொல்றோம், லேர்னிங் பை டூயிங். புரியுதுங்களா? அதை செஞ்சு என்னன்றதை கத்துக்கிறோம். வெறும் தியரிட்டிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் நம்ம போகல, தியரிட்டிக்கலா பார்த்துட்டு அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போகல. ஒன்னொன்னையும் வந்து பிராக்டிகலா நம்ம செஞ்சு கத்துக்கிறோம். அதான் வந்து லேர்னிங் பை டூயிங். ஆக்சுவலி எக்ஸ்டென்ஷனோட இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல்ஸ்ல இது ரெண்டும் வரும். லேர்னிங் பை டூயிங், இன்னொன்று வந்து சீயிங் இஸ் பிலீவிங். புரியுதுங்களா? ஸோ லேர்னிங் பை டூயிங்னா என்ன பண்றோம்? சப்போஸ் நான் கோனோமீட்டர் பத்தி இங்க கிளாஸ் எடுத்தேன். லேர்னிங் பை டூயிங்னா நான் என்ன பண்ணிருக்கணும்? உங்களுக்கு ஒரு கோனோமீட்டர் எடுத்துட்டு வந்து ஃபீல்ட்ல வந்து பண்ணுங்க, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செய்ய விட்டு அது மூலியமா கத்துக்கணும். புரியுதுங்களா? அதான் வந்து லேர்னிங் பை டூயிங். செகண்ட் கேஸ் வந்து சீயிங் இஸ் பிலீவிங். இதுவுமே ஒரு முக்கியமான பிரின்சிபல் எக்ஸ்டென்ஷன்ல. சப்போஸ் நான் சொல்றேன், நான் எங்க ஊர்ல வந்துட்டு ஒரு மாங்காய் வெரைட்டி இருக்கு. ஸோ அது வந்துட்டு வருஷம் ஃபுல்லாவே பழுத்துட்டே இருக்கும். அதுக்கு சீசனே கிடையாது. சம்மர் சீசன்ல மட்டும் தான் பழுக்கணும் அவசியம் கிடையாது. அது வின்டர் ஜனவரில ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு டிசம்பர் வரைக்கும் ஃப்ரூட் தந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. அதுவே வந்து நேர்ல போய் உண்மையிலேயே நான் ஒரு ஆஃப் சீசன்ல கூட்டு போய் காட்டுறேன். பாருங்க, இப்ப கூட வந்துட்டு எங்க ட்ரீ வந்துட்டு ஃப்ரூட் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ அது என்னன்னு சொல்லலாம், சீயிங் இஸ் பிலீவிங். பார்க்கும்போது நீங்க நம்புவீங்க. புரியுதுங்களா? நேர்ல பார்க்கும்போது நம்புவீங்க. ஸோ மக்காச்சோளம் இருக்குல்ல, ஸோ அதுல வந்து எத்தனை ஒரு பிளான்ட்ல இருந்து மேக்ஸிமம் எத்தனை காப்பு வரும்? மக்காச்சோளத்துல ஒரு பிளான்ட்ல இருந்து எத்தனை காப்பு வரும்? மேக்ஸிமம் 3 அந்த மாதிரி இருக்கும். நான் ஏதோ ஒன்று சொல்றேன், ஒரே பிளான்ட்ல இருந்து 10 வருதுன்னு சொல்றேன். நம்புவீங்களா? அட்லீஸ்ட் நீங்க சும்மா போய் கேட்டு வாங்கிட்டு போயிடுவீங்க, ஏதோ ஒன்று அடிச்சு விடுறாரு அப்படின்ற மாதிரி. பட் அதுவே கூட்டு போய் உண்மையிலேயே அந்த பிளான்ட்டை காமிச்சு பாருங்க இதுல எத்தனை காப்பு இருக்குன்னு கவுண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். 10 இருக்கு அப்படின்னு சொல்லி எண்றீங்க. ஸோ அதை என்ன பண்ணுவீங்க? சீயிங் இஸ் பிலீவிங். கண்ணால பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும். அதை ஸோ அதான் வந்து சீயிங் இஸ் பிலீவிங். இது ரெண்டும் வந்து எக்ஸ்டென்ஷனோட இம்பார்ட்டன்ட் பிரின்சிபிள்ஸும் கூட. ஸோ செவன்த் என்ன இருக்கு? எக்ஸ்டென்ஷன் இஸ் ஒர்க்கிங் இன் ஹார்மோனி வித் தி கல்ச்சர் ஆஃப் பீப்புள். ஒர்க்கிங் இன் ஹார்மோனி வித் தி கல்ச்சர் ஆஃப் பீப்புள். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பீப்புள் வந்துட்டு டொபாக்கோ கல்டிவேஷன் வந்து அவங்களோட ரிலீஜனுக்கே அகேன்ஸ்டா இருக்கும். புரியுதுங்களா? டொபாக்கோ கல்டிவேஷன் வந்து அவங்களோட ரிலீஜனுக்கே அகேன்ஸ்டா இருக்கும். அவங்க கிட்ட போயிட்டு டொபாக்கோட பேக்கேஜ் ஆஃப் பிராக்டிஸ் நான் சொல்லி தரேன் வாங்க, டொபாக்கோல இருக்கக்கூடிய கிராப் எப்படி, அதாவது அந்த கிராப் எப்படி வளர்க்கறது, இல்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் எப்படி நம்ம மேனேஜ் பண்றது சொல்லி தரேன் வாங்க அப்படின்னா யாருமே வர மாட்டாங்க. ஸோ அதான் இங்க சொல்றாங்க, எக்ஸ்டென்ஷன் இஸ் ஒர்க்கிங் வித் தி ஹார்மோனி அண்ட் இன் அவங்களோட கல்ச்சரோட ஒத்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்மோனி வித் தி கல்ச்சர் ஆஃப் பீப்புள். புரியுதுங்களா? இதுக்கு டொபாக்கோ வந்து ஒரு கிளாசிக்கல் ஸ்டடி. டொபாக்கோ வந்து எந்த ரிலீஜன்ல வந்து ப்ராஹிபிட்டட், டொபாக்கோ கல்டிவேஷனே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது. மோஸ்ட்லி சீக்ஸ் மதியில இருக்கு. சீக்ஸ் மதியில இருக்கு. புரியுதுங்களா? ஸோ அந்த என்ன அவங்களோட எமோஷன்ஸ் என்னன்றது தெரிஞ்சு நம்ம இது பண்ணணும், பேசணும் அவங்ககிட்ட போயிட்டு. மோஸ்ட்லி பஞ்சாப்ல வந்துட்டு அவங்களோட இதுவுமே நல்லா இருந்தாலுமே, அவங்களோட கிளைமேட்டிக் கண்டிஷனுமே வந்துட்டு டொபாக்கோ கல்டிவேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாலுமே அவங்க போக மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா வந்து இட் வாஸ் அகைன்ஸ்ட் தேர் ரிலிஜியன் அப்படின்றதுனால. ஸோ எக்ஸ்டென்ஷன் இஸ் டூ வே சேனல் சொல்றோம். டூ வே சேனல். யூஸ்வலா வந்துட்டு என்ன பண்ணுவோம், ஒன் வே டீச்சிங்ல நான் என்ன சொல்றேனோ நீங்க நோட்ஸ் எடுத்துட்டு போயிடுவீங்க. பட் எக்ஸ்டென்ஷன் என்ன பண்ணுவாங்க? ஸோ இவங்களும் இவங்க எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் வச்சுப்போம். இவங்க வந்து எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட், இவங்க யாரு? ஃபார்மர்னு வச்சுப்போம். இவங்க சொன்னதை இவங்க கேட்டுட்டு மட்டும் போகல, இவங்க கிட்ட இருந்து திரும்ப இவங்களும் கத்துக்கிறாங்க, ஃபீட்பேக்கும் கேட்கறாங்க.
இவங்க கிட்ட இருந்து இவங்க ஏதாவது ஒரு டெக்னாலஜி ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிருக்கலாம், இல்ல அவங்க தலைமுறையா பாட்டம் முப்பாட்டம் காலத்துல இருந்து ஏதோ ஒரு டெக்னிக் ஃபாலோ பண்ணிருக்கலாம். சோ அவங்க கிட்ட இருந்து இவங்க கத்துக்கிறாங்க. சோ அதனால இது என்ன சொல்றோம், டூ வே சேனல் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஒர்க்கிங் டுகெதர் இன் குரூப்ஸ்னா என்ன மீனிங்? ஒர்க்கிங் டுகெதர் இன் குரூப்ஸ்னா சோ வில்லேஜ் as a whole, வில்லேஜ் as a whole அப்படின்ற மாதிரி பார்ப்போம். புரியுதுங்களா? எக்ஸ்டென்ஷன் இஸ் ஒர்க்கிங் டுகெதர் இன் குரூப்ஸ் டு எக்ஸ்பேண்ட் த வெல்ஃபேர் அண்ட் ஹாப்பினஸ் ஆஃப் பீப்புள் வித் தேர் ஓன் ஃபேமிலிஸ். புரியுதுங்களா? அதனால வந்து இட் வாஸ் ஒர்க்கிங் டுகெதர் இன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். மேபி லேண்ட்லெஸ் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாம் ஒரு குரூப்பா சேர்த்து நம்ம மூவ் பண்றோம். இல்ல ஒரு வில்லேஜ்ல வந்து விமன் இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் ஒரு குரூப்பா சேர்த்து நம்ம எப்படி ப்ரோக்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுவோம். புரியுதுங்களா? இல்ல யூத் பாப்புலேஷன் வேலை வாய்ப்பு இல்லாம யூத் பாப்புலேஷன் இருக்காங்க. சோ அவங்களோட இதை எப்படி ப்ரொமோட் பண்றது, லைவ்லிஹுட் எப்படி ப்ரொமோட் பண்றது, அவங்களுக்கு என்னென்ன ஜாப்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம்ல. சோ அதான் வந்து ஒர்க்கிங் டுகெதர் இன் குரூப்ஸ். லாஸ்ட்ல வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், அவங்களோட ஆட்டிடியூட இன்க்ரீஸ் பண்றது, அவங்களோட ஸ்கில்ஸை வந்து என்ரிச் பண்றது. புரியுதுங்களா? இல்ல அவங்களுக்குள்ள லீடர்ஷிப் குவாலிட்டிஸை வந்து கொண்டு வர்றது. ஸோ அதெல்லாம் கொண்டு வரதுனால இட் இன்க்ரீசஸ் தி அந்த இண்டிவிஜுவல் குவாலிட்டி. புரியுதுங்களா? ஸோ இது வந்துட்டு ஸ்கோப்ல பார்த்துருக்கோம். அடுத்து வந்து பிரின்சிபிள்ஸ்ல பார்ப்போம். பிரின்சிபிள்ஸ் ஆஃப் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். புரியுதுங்களா? மோஸ்ட்லி ஸ்கோப்ல வந்து ரிப்பீட்டட் பாயிண்ட்ஸே இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் நீங்க ஆன்சர் எழுதும்போது எதை ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பேஜ் லிமிடேஷன் இருக்கிறதுனால முக்கியமானதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. இந்த டூ வே சேனலை கொண்டு வரலாம். இல்ல லேர்னிங் பை டூயிங்கிறது வந்து பிரின்சிபல்லையும் வரும். லேர்னிங் பை டூயிங், சீயிங் இஸ் பிலீவிங்ன்றது பிரின்சிபல்லையும் வரும். புரியுதுங்களா? ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க எது நீங்க எழுதணும் அப்படின்றத. அப்ஜெக்டிவ்ஸ் அதுக்கப்புறம் பிரின்சிபல்ஸ். என்ன அப்ஜெக்டிவ்ப்பா? எக்ஸ்டென்ஷன்ல என்ன அப்ஜெக்டிவ், என்ன பர்பஸ்? 1 or 2 அப்ஜெக்டிவ் சொல்லுங்க. அட்லீஸ்ட் நீங்க பார்த்தே சொல்லுங்க. என்னமா? ஃபார்மர்ஸ்க்கு என்ன தேவை இருக்கோ அதை கொண்டு போய் சேர்க்கிறோம். அப்புறம் டெக்னாலஜி போய் ரீச் பண்ணணும். ஏதாவது ஒரு புதுசா ஏதாவது டெக்னாலஜி நம்ம டெவலப் பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை போய் ரீச் பண்ணணும். வேற என்ன பர்பஸ், என்ன அப்ஜெக்டிவ் இருக்கலாம் எக்ஸ்டென்ஷன்ல? ப்ராப்ளம். ரிசோர்ஸ் வந்து ரிசோர்ஸ் மொபிலைஸ் பண்றது. அப்புறம் நீங்க திங்க் பண்ணி சொல்லுங்க. இங்க ஒன்றும் இருக்கிறதே தான் எழுதணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது எக்ஸ்டென்ஷன்ல. புரியுதுங்களா? மைண்ட்ல ஏத்திக்கோங்க. ஒரு சில இதெல்லாம் கண்டிப்பா எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை நீங்க எழுதிட்டு மீதி எல்லாம் நீங்க கதை எழுதுங்க. ஈல்ட் இன்க்ரீஸ் பண்றது. இன்னொன்னு வந்துட்டு நீங்க சொல்லாத முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன தெரியுமா? சப்போஸ் இவங்க எந்த ரெண்டு பேர்த்த கனெக்ட் பண்றாங்க? ரிசர்ச்சரையும் ஃபார்மரையும். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இன்டர்மீடியரியா கனெக்ட் பண்ற பர்சன் யாரு? எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட். என்ன டிரான்ஸ்ஃபர் பண்றாரு? டெக்னாலஜி. இவங்க டெவலப் பண்ண டெக்னாலஜியை ஃபார்மர்ஸ்ட போய் சேர்க்கறாங்க. அதோட நிப்பாட்டாம இவங்க என்னென்ன ப்ராப்ளம் திரும்ப ஃபேஸ் பண்ணாங்க, அந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாங்க அப்படின்றதையும் கொண்டு வந்து திரும்ப இவங்ககிட்ட சேர்க்கணும் ரிசர்ச்சர்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், கோனோ வீடர் வந்துட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். புரியுதுங்களா? ரைஸ்ல வந்து கோனோ வீடிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈல்டு இன்க்ரீஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி வந்து ரிசர்ச்சர்ட்ட இருந்து யார்கிட்ட போகுது? ஃபார்மர்ஸ்ட போகுது. யார் கொண்டு போய் சேர்த்தது? யாரு? அக்ரிகல்ச்சர் ஆபீசர் இந்த மாதிரி இருக்காங்களா, ஏஓ இல்ல ஏஏஓ அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, அவங்க போய் சேர்த்தாங்க. பட் இந்த கோனோ வீடரை வந்துட்டு பிளாக் சாயில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது. புரியுதுங்களா? கோனோ வீடரை வந்து பிளாக் சாயில்ல மூவ் பண்ணிட்டு தள்ளிட்டு போறது கஷ்டம். புரியுதுங்களா? இதை திரும்ப வந்து நம்ம இந்த ரிசர்ச்சர்ட்ட சேர்க்கணும். புரியுதுங்களா? ப்ராப்ளம் ஆஃப் கோனோ வீடிங் இன் பிளாக் சாயில். புரியுதுங்களா? அந்த பிரச்சனையும் கொண்டு வந்து இந்த ரிசர்ச்சர்ட்ட சேர்க்கணும். ஏன் சேர்க்கணும்? அதோட நிப்பாட்டி இருக்கலாமே, ஏன் வந்து திரும்ப இங்க வரணும்? அவங்க என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியும். அடுத்து வந்து பிளாக் சாயிலுக்கு என்ன டெவலப் பண்ணலாம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? பிளாக் சாயிலுக்கு ஏதாவது வேற ஏதாவது வீல் ஏதாவது மாத்தலாமா, இல்ல புஷ் பண்றதுல ஏதாவது கொண்டு வரலாமா, இல்ல மோட்டார் மூலியமா மூவ் ஆகுற மாதிரி ஏதாவது பண்ணலாமா அப்படின்றது உங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? என்ன பிரச்சனை அப்படின்றது. சோ இதோட நிப்பாட்டாம திரும்ப இங்கேயும் வரணும். புரியுதுங்களா? இதான் வந்துட்டு அதோட அப்ஜெக்டிவ்ஸ். அவங்களோட ப்ராப்ளம் ஸ்டடி பண்றது,
ப்ராப்ளம் ஸ்டடி பண்றது என்ன தேவை இதெல்லாம் சொல்லியாச்சு முன்னாடி. ரிசோர்ஸ் பத்தி நீங்க ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. மொபிலைசிங் அண்ட் யூட்டிலைசிங் த ரிசோர்சஸ். ஃபோர்த் பாயிண்ட் என்ன இருக்கு? டு அந்த சென்டென்ஸ் படிங்க. டு கீப் த ரிசர்ச் ஒர்க்கர்ஸ் இன்ஃபார்ம்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் ப்ராப்ளம். டு கீப் த ரிசர்ச் ஒர்க்கர்ஸ் இன்ஃபார்ம்ட் ஆஃப் தி பீப்புள்ஸ் ப்ராப்ளம். எதுக்காக? மக்களோட பிரச்சனை என்னன்றது எதுக்கு போய் ரிசர்ச் போய் சேர்க்கணும்? அதுக்கேற்ற மாதிரி அவங்க திரும்ப வந்து ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்க, ஏதாவது மாடிஃபை பண்ணுவாங்க டெக்னாலஜியை. புரியுதுங்களா? டு டெவலப் த லீடர்ஷிப் குவாலிட்டி, அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்த பாயிண்ட் தான். டு டெவலப் த லீடர்ஷிப் குவாலிட்டி, இல்ல ஆர்கனைசிங் தம் இன்டு குரூப்ஸ், அதே மாதிரி டிசிமினேட் த இன்ஃபர்மேஷன் அப்படின்றதும் வந்து ஆல்ரெடி பார்த்தது தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டிசிமினேஷன் அவங்க என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணலாம்? டிசிமினேஷன் என்ன மீனிங்? பரப்புறது, ஏதோ ஒரு விஷயத்தை வந்து பரப்புறது. ஸோ இதுக்கு என்னென்ன டூல்ஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் கேட்டிருந்தாங்க. இந்த டைம் மெயின்ஸ்ல டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் தி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இதுக்கு அவங்க என்ன யூஸ் பண்ணலாம்? கேட்டிருக்கிறது மாடர்ன் டூல்ஸ் கேட்டிருந்தாங்களோ? மாடர்ன் டூல்ஸா இல்ல வெறும் டூல்ஸ் கேட்டிருந்தாங்களா? எனக்கு மாடர்ன் டூல்ஸ் மாதிரி ஞாபகம் இருக்கு. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? டிசிமினேட் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் போய் சேர்க்கணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ மழை பெய்ய போகுது, உங்க ஊர்ல மழை வரப்போகுது, இல்ல ஃபிளட் வரப்போகுது, சென்னையில ஒரு மாசத்துல இன்னும் ஒரு வாரத்துல ஃபிளட் வரப்போகுது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் போய் சேர்க்கறது என்ன பண்ணலாம்? மாடர்ன் கேட்டதுனால இல்ல வெறும் நியூ டூல்ஸ், அதான் மாடர்ன் நியூ ஒன்றும் பெருசா இல்ல. ஸோ அப்ப என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா எழுதணும். ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடா எழுதிருக்கணும் நியூ டூல்ஸ் அப்படிங்கும் போது. ஸோ என்னென்ன நியூ டூல்ஸ் இருக்கு? ஏதாவது வந்து மொபைல் அப்ளிகேஷன்ஸ், மொபைல் அப்ளிகேஷன் இது மூலியமா போய் ரீச் பண்ணிருக்கலாம். மழை வரப்போகுது, இல்ல என்ன நீங்க கிராப் கல்டிவேட் பண்ணலாம், இல்ல இந்த சீசன் ஃபுல்லா மழையே வராது, ஸோ நீங்க அதுக்கு பதிலாக அக்ரிகல்ச்சர் கிராப் கல்டிவேட் பண்றதுக்கு பதிலாக நீங்க வேற ஏதாவது போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எப்படி போய் சேர்க்கலாம் அப்படின்னா, இந்த இப்பெல்லாம் வந்து மொபைல்ல ஆப் மூலியமா போய் சேர்க்கறாங்க. தமிழ்நாட்டில் என்ன ஆப் இருக்கு? என்னப்பா? ரிஜிஸ்டர் பண்றாங்க, ரிஜிஸ்டர் பண்ணிட்டு போய் ரீச் பண்றாங்க. ஆக்சுவலி மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வர மாதிரிலாம் இருக்கு. மொபைலுக்கு எஸ்எம்எஸ் வர மாதிரி இருக்கு. ஒருவேளை படிக்க தெரியல அப்படின்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜ்ல போய் சேர்க்கிற மாதிரிலாம் இருக்கு. அந்த ஒரு ஆப்பும் வந்துட்டு இவ்வளவு ரீஜனல் லாங்குவேஜ், அந்த ரீஜனல் லாங்குவேஜும் படிக்க தெரியல அப்படின்னா அது விஷுவல், அதாவது நம்ம கேட்கற மாதிரி இருக்கு, ஆடியோவா கேட்கற மாதிரி இருக்கு. பட் அதுவும் பண்ண முடியல அப்படிங்கும் போது எதுவும் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க மத்த ஃபார்மரை பார்த்து அவங்க மூலியமா தான் கத்துக்கணும். புரியுதுங்களா? அந்த டீ கடையில உட்காந்துருப்பாங்கல்ல, ஸோ அவங்க மூலியமா அடுத்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஃபார்மர் பிடிச்சிட்டோம் அப்படின்னா போதும், அந்த டீ கடை மூலியமா எல்லாமே போய் சேர்ந்துரும். நம்ம ஊருக்கு ஃபிளட் வர போதான், அந்த மாதிரிலாம் போய் சேர்ந்துரும். புரியுதுங்களா? ஸோ அப்ஜெக்டிவ் என்ன, ப்ராடா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்க எழுதும் போது கொஞ்சம் மாடிஃபை பண்ணி எழுதினாலும் தப்பு இல்லை. பிரின்சிபல்ஸ்ல நிறைய பிரின்சிபல்ஸ் பார்ப்போம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் லேர்னிங் பை டூயிங், இல்ல பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட்ஸ், இதெல்லாம் பார்ப்போம். புரியுதுங்களா? இந்த பிரின்சிபல்ஸ் எதுக்காக தேவை ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டுக்கு? அதுபடி அவங்க ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா ஈஸியா ஃபார்மர்ஸ் போய் ரீச் அவுட் பண்ணலாம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்காக அதுபடி இந்த பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட்ஸ்னு ஒன்னு இருக்கு. புரியுதுங்களா? பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட்ஸ். எதிர்த்தாப்புல இருக்கவங்க, அதாவது லிசன் பண்றவங்களோட தேவை என்ன, அவங்களோட இன்ட்ரெஸ்டிங் ஏரியா என்ன அப்படின்னு தெரிஞ்சு பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரின்சிபல் இருக்கு எக்ஸ்டென்ஷன்ல. எதுக்காக தெரிஞ்சு பேசணும்? சப்போஸ் இங்க இருக்கவங்க எல்லாம் அக்ரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்ட், நான் எடுக்கிறேன் பப்பார்டு பத்தி, பப்பார்டு பத்தி நல்லா டீடைலா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஸோ கவனிப்பீங்களா? புரியுதுங்க? எல்லாம் போயிடுவாங்க. அட்லீஸ்ட் லிட்ரேட் அதை படிச்சவங்க வந்து கொஞ்ச நாள் சரி பாவம் நம்ம எழுந்து போனா அவங்க மனசு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. பட் ஃபார்மர்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஃபார்மர்ஸ் வேற இல்லிட்ரேட். ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டாங்க. எனக்கு நேரம் ஆகுது, நான் போய் மாடு மேய்க்கணும் அப்படின்ட்டு போயிடுவாங்க. சோ அதுக்கு என்ன பண்ணணும்? பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட்ஸ், அவங்களோட தேவை என்ன அதை தெரிஞ்சு பேசணும். புரியுதுங்களா? ஆடியன்ஸோட தேவை என்ன அதை தெரிஞ்சு பேசணும். சோ அதுக்கு தான் இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. சப்போஸ்
இங்க வந்து ஒரு லோ லையிங் ஏரியா வச்சு கொடுத்துருக்காங்க. லோ லையிங் ஏரியாவில் ரைஸ் கல்டிவேஷன் பத்தி. சப்போஸ் நான் வந்துட்டு ஒரு ரிசர்ச்சராவோ இல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டாவோ வீட் பத்தியான இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க ஃபார்மர்ஸ்க்கு சேருங்க, இல்ல வீட் பத்தியான கோதுமையோட வெரைட்டி போய் ஃபார்மர்ஸ்ட்டு சேருங்கன்னு எனக்கு ஒரு டார்கெட் கொடுத்துறாங்க. பட் நான் பேசுற ஆடியன்ஸ் வந்து தமிழ்நாடு ஆடியன்ஸா இருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட என்னால போய் சேர்க்க முடியுமா? அதெல்லாம் சேர்க்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ அது என்ன அப்படின்றது ஆடியன்ஸோட தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சு பேசணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். இங்க கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் வந்து லோ லையிங் ஏரியா, அதை வந்து வாட்டர் தேங்கி நிற்கக்கூடிய ஒரு ஏரியாவில் போயிட்டு நம்ம என்ன கிராப் பத்தி பேசணும், அந்த ஏரியாவில் ரைஸ் கல்டிவேஷன் இதெல்லாம் பத்தி பேசணும். ரைஸோ இல்ல வெஸ்ட் பெங்கால் மாதிரியான ஏரியானா ஜூட் இதெல்லாம் பேசலாம். புரியுதுங்களா? அது தவிர மத்த கிராப்பை பேசும்போது இதை நம்ம யூஸ் பண்ண போறதே கிடையாது, இதை பத்தி நம்ம கல்டிவேட் பண்ண போறதே கிடையாது, எதுக்காக கவனிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். புரியுதுங்களா? இதான் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் நீட்ஸ். கிராஸ் ரூட் பிரின்சிபல்னு சொல்றோம். செகண்டா இருக்கிறது கிராஸ் ரூட் பிரின்சிபல். கிராஸ் ரூட்னா என்ன மீனிங்? கிரவுண்ட் லெவல்ல அப்படின்ற மாதிரி மீனிங். புரியுதுங்களா? கிராஸ் ரூட் பிரின்சிபல் படி யாரு டார்கெட்டா இருக்கணும்? அந்த லோக்கல் நீட்ஸ் என்ன? அது ஒரு ட்ரை லேண்ட். இப்ப ராம்நாட் மாதிரியான ஏரியா இருக்கு. அங்க கிராஸ் ரூட் லெவல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்? வாட்டர் பிரச்சனையா இருக்கும். ஸோ அங்க போயிட்டு நான் என்ன பேசணும் அப்படின்னா, அங்க என்ன லோக்கல்ல என்ன ஃபெல்ட் நீட்ஸோ அதை தான் நான் பேசணும். கிராஸ் ரூட் லெவல்ல என்ன பேசணுமோ அதை தான் பேசணும். புரியுதுங்களா? ஹோலிஸ்டிக்கா நீ தமிழ்நாடு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு, புரியுதுங்களா? இதே மாதிரி நான் போய் வெல்லிங்டன்ல பேசுறேன், ஊட்டியில வெல்லிங்டன்ல நான் பேசுறேன். ஸோ அங்க நான் போய் என்ன பேசலாம்? வீட் கிராப் பத்தி பேசலாம். புரியுதுங்களா? சோ இப்போ நான் போய் பேசுறது வந்து வெஸ்ட் பெங்கால்ல ஒரு டெல்டா ஏரியா இருக்குல்ல, சோ அந்த மாதிரி ஏரியாவில் நான் போய் பேசுறேன். அங்க போய் நான் பேசினா என்ன பேசலாம்? ஜூட் கல்டிவேஷன் இதெல்லாம் பத்தி பேசலாம். புரியுதுங்களா? சோ அதுதான் வந்துட்டு கிராஸ் ரூட் பிரின்சிபல் அப்படின்னு சொல்றாங்க. சோ நான் பேசுறது வந்து மினிமம் அந்த லெவல் என்னவா இருக்கணும்? ஒன்னு வில்லேஜ் லெவல்ல இருக்கக்கூடிய ஏரியாவை நான் அப்ரோச் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா இண்டிவிஜுவல் ஃபேமிலி லெவல்ல. புரியுதுங்களா? நான் ஓவராலா அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல அப்ரோச் பண்றது, அந்த டிஸ்ட்ரிக்டே நான் பேசுறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மினிமம் ஏரியா எதை போய் அப்ரோச் பண்றோம் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து மோஸ்ட்லி வில்லேஜ் லெவல்ல நம்ம டார்கெட் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா அது கீழே இன்னும் ஃபர்தரா டிவைட் ஆகி ஃபேமிலி லெவல்ல போய் ரீச் பண்ணலாம். அப்படி ஃபேமிலி லெவல்ல ரீச் பண்ணும்போது யாரை நம்ம ரீச் பண்ணலாம்? அந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய யாரை ரீச் பண்ணலாம்? அப்பாவா இருக்காங்க, அம்மாவா இருக்காங்க, இல்ல குழந்தைங்க இருக்காங்க, தாத்தா பாட்டிங்க இருக்காங்க. இதுல யாரை போய் நான் டார்கெட் வைக்கலாம்? சொல்லுங்கம்மா, ஆன்லைன்ல இருக்கவங்க சொல்லுங்கம்மா. அந்த யாரை நான் போய் அந்த ஃபேமிலியில ஸ்பெசிஃபிக்கா யாரை நான் டார்கெட் பண்ணலாம்? இந்த எக்ஸ்டென்ஷன் பிரின்சிபல் படி ஹோல் ஃபேமிலி பிரின்சிபல்னு ஒன்னு இருக்கு. நம்ம ரீச் பண்றதே வந்து அந்த ஹோல் ஃபேமிலியும் சேர்த்து நம்ம கவர் பண்ணணும். போய் யார் ஏர்னிங் பர்சனோ அவங்கள மட்டும் கன்வின்ஸ் பண்ணாம, ஏன்னா நம்ம போய் பேசிட்டு வந்துருவோம். நைட் வந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும், இந்த மாதிரி வந்துட்டு பண்ணலாமா வேணாமா அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் நடக்கும். புரியுது? நம்ம ஒருத்தர் பிடிச்சி பேசிட்டு வந்துருவோம், இவர் தான் அவங்க ஃபேமிலியில வந்து ஏர்னிங் பர்சன், இதுவங்க தான் அவங்க ஃபேமிலியில இன்ஃபுளுன்சிங் பர்சன் நம்ம ஒருத்தவங்க நினைச்சிட்டு இருப்போம். பட் அங்க நைட்டு பேசும்போது தான் தெரியும், சோ கன்வின்ஸ் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவங்க ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்டர் பர்சன், தாத்தா பாட்டி அந்த மாதிரி இருப்பாங்கல்ல, அவன் வந்து இந்த மாதிரி தான் ஏன்டி பேசினா, நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படிதான் பேசினாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிருப்போம். பட் அவங்க உள்ள வந்து குழப்பி விட்டுருப்பாங்க. சோ நம்ம அப்ரோச் பண்ணும்போது யாரை அப்ரோச் பண்ணணும்? ஹோல் ஃபேமிலி. புரியுதுங்களா? ஹோல் ஃபேமிலியோடையும் சேர்த்து நம்ம அப்ரோச் பண்ற மாதிரி இருக்கும். அங்க இருக்க குழந்தைங்களா இருந்தாலும் சரி, இல்ல எல்டர்ஸா இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அச்சீவ் பண்ணணும். புரியுதுங்களா? இதான் கிராஸ் ரூட் பிரின்சிபல் அப்படின்றது. The aim of the point, the aim of extension should be on local or existing situation, on local or existing situation. ஸோ அதான் கொடுத்துருப்பாங்க, இந்த எக்ஸாம்பிள்ல கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் போயிட்டு ஏதோ மார்க்கெட்டிங் சம்பந்தமா ஏதோ பேசுறேன் அப்படின்னா, மார்க்கெட்டிங் ரிலேட்டடா நான் ஏதோ ஒன்று பேச போறேன் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய லோக்கல்ல வாரச்சந்தை இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரியுமா? வாரச்சந்தை, வியாழக்கிழமை சந்தை, புதன் சந்தை அப்படின்ற மார்க்கெட் பத்தி தான் பேசணும். புரியுதுங்களா? நான் சிவில் சர்வீஸ் படிச்சிருக்கேன் அப்படின்றதுனால WTO, ஜெனரல் அக்ரிமெண்ட் ஆன் ட்ரேட் அண்ட் டாரிஃப், உருகுவே ரவுண்ட் இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. புரியுதுங்களா? அங்க போயிட்டு மார்க்கெட்டிங் பேசணும் அப்படின்னா உங்க ஊர்ல வாரச்சந்தை நடக்குது இல்ல அப்படின்ற மாதிரி தான் பேசணும். புரியுதுங்களா? இல்ல நம்மளோட நாலேஜ் என்னன்றத போய் அவங்க கிட்ட காட்டிட்டு இருக்க கூடாது. ஸோ அதான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இவங்ககிட்ட பத்தி பேசணும் அப்படின்னா WTO காட் பத்தி எல்லாம் பேசக்கூடாது. எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கர்ஸ் டு ட்ரெயின் த இல்லிட்ரேட் ஃபார்மர்ஸ் இனிஷியலி ஆன் மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட். அங்க இருக்கக்கூடிய லோக்கல் மார்க்கெட்டை பத்தி பேசலாம். பட் ஆனா ரொம்ப
ரொம்ப அவங்களோட லோக்கல் ஏரியா கிரவுண்ட் லெவல் இருக்குல்ல, கிராஸ் ரூட் லெவல்ல இல்லாத ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? கிராஸ் ரூட் பிரின்சிபல்னா என்னன்னு தெரியுதா? பிரின்சிபல் ஆஃப் கல்ச்சுரல் டிஃபரன்ஸ். ஆக்சுவலா நீங்க ஐசிஆர் இன்ஸ்டியூட்ல நீங்க எம்எஸ்சி படிக்கும் போது இந்த இதெல்லாம் ஃபீல் பண்ணிருப்பீங்க. இல்ல யூஜிலே ஃபீல் பண்ணீங்களா என்னன்னு தெரியல. ஒரு ஊர்லயும் ஒரு ஸ்லாங் இருக்கும். யாராவது டார்கெட் பண்ண தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு ஊர்ல வந்து செருப்பை தொட்டுட்டு வாங்க அப்படின்னுவாங்க. இன்னொரு ஊர்ல வந்துட்டு பேசுறதே வந்து அப்பா அம்மா பேசுறதே வந்து இப்ப பொண்ணு எப்படி கூடுவாங்களோ பையனையுமே வாமா கண்ணு என்ன கண்ணு பண்ற அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. புரியுதுங்களா? சோ அவங்களோட கல்ச்சர் என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி பேசணும். சிட்டில இருந்து வந்தாங்க அப்படின்னா எடுத்த உடனே ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பாங்க. பட் வில்லேஜ்ல இருக்கவங்க வந்துட்டு அவங்ககிட்ட போயிட்டு ஹாய் ப்ரோ அந்த மாதிரிலாம் பேச முடியாது. போய் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் ஒரு ஃபார்மர் அப்ரோச் பண்ணும்போது இப்படிலாம் பேசக்கூடாது. புரியுதுங்களா? சோ அவங்களோட கல்ச்சரல் டிஃபரன்ஸ் என்ன, அவங்க ஊர்ல வந்து ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷன் இருப்பாங்க. அவங்க மேபி வில்லேஜ்ல வந்து வில்லேஜ் பஞ்சாயத்தோட ஹெட்டா இருப்பாங்க. புரியுதுங்களா? அவங்க கிட்ட போயிட்டு ஐயா வாங்கய்யா வணக்கம்யா அப்படின்ற மாதிரி தான் மரியாதையோட பேசணும். புரியுதுங்களா? சோ அதான் வந்து கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சு செயல் பண்ண ஒரு எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் அப்படின்றது வந்து ஒரு பிரின்சிபல். இங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு ஹேண்ட் ஷேக் பண்ண வராங்க, இவரு வந்துட்டு அவங்க ஊர்ல மேபி இந்த மாதிரி பவுடன் தலை வணங்குற மாதிரி இருந்துக்கலாம். சோ அவங்களோட கல்ச்சுரல் டிஃபரன்ஸ் என்னவோ அதை தெரிஞ்சு நம்ம செயல் பண்ணணும் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? போலாங்களா? அடுத்தது போலாங்களா? சோ பிரின்சிபல் ஆஃப் கோஆபரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். மக்களோட ஒத்துழைப்பு தேவையா இல்லையா? இங்க பிரின்சிபல் ஆஃப் கோஆபரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஒரு மக்களோட ஒரு வீட்ல இருந்தும் ஒரு அட்லீஸ்ட் பார்ட்டிசிபேஷன் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்தினால அவங்களோட கோஆபரேஷன் பார்ட்டிசிபேஷன் தேவை? சோ அதுக்கு எக்ஸாம்பிளா தான் கொடுத்திருப்பாங்க. இந்த அண்ணா ஹசாரே வந்துட்டு ரேலிகன் சிட்டில இந்த ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு வாட்டர் ஷெட் ரிலேட்டடா. சக்சஸ் ஆஃப் அண்ணா ஹசாரே வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இன் ரேலிகன் சிட்டி. புரியுதுங்களா? இது என்ன ரீசனால சக்சஸ் ஆச்சு? பீப்புளோட பார்ட்டிசிபேஷன், எல்லா பீப்புளும் வந்து வாலண்டியரா பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதே மாதிரி அவங்களோட சப்போர்ட்டும் இருந்துச்சு. புரியுதுங்களா? அதே மாதிரி வந்து ஒரு கரப்ஷனுக்கு அகைன்ஸ்டா வந்துட்டு ஒரு மூமெண்ட் கொடுத்தாரு. புரியுதுங்களா? எவ்வளவு வருஷம் இருக்கும்? ஒரு 10 வருஷம் இருக்குமா? சோ அப்பயுமே நிறைய சப்போர்ட் இருந்துச்சு. யூத் பாப்புலேஷனோட சப்போர்ட் எல்லாமே வந்து அப்பெல்லாம் ஃபேஸ்புக் மட்டும் தான் இருந்துச்சு. சோ ஃபேஸ்புக்லயுமே நிறைய சப்போர்ட் போச்சு. புரியுதுங்களா? இது எல்லாத்துலயுமே வந்து பீப்புளோட கோஆபரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் முக்கியம். தனியா மட்டும் நம்ம மட்டும் பேசிட்டு இருக்க கூடாது. சோ அதான் எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டோட எக்ஸ்டென்ஷன் பிரின்சிபல்ல பிரின்சிபல் ஆஃப் கோஆபரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் சொல்றோம். புரியுதுங்களா? சோ பீப்புளோட பார்ட்டிசிபேஷன் முக்கியம். இப்ப கிராம சபை கூட்டம் நடக்குது ஒரு ஊர்ல அப்படின்னா, சோ அதுல யார் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம்? யாருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கு கிராம சபை கூட்டத்துல? அந்த வில்லேஜ் பீப்புள் இருக்க எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு போய் பேசுறது. புரியுதுங்களா? சோ அதுதான் வந்துட்டு சொல்றாங்க பிரின்சிபல் ஆஃப் கோஆபரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் வந்துட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய வார்டு மெம்பரோ இல்ல ஏதோ முன்னாள் உறுப்பினர் இல்ல முன்னாள் கவுன்சிலர் இருப்பாங்களா, அவங்க மட்டுமே பேசிட்டு போயிடலாம்ல? ஏன் ஒரு கிராம சபை கூட்டத்துல, கிராம சபை கூட்டம்ன்றது ஒரு வருஷத்துக்கு எப்ப நடக்கும்? எந்தெந்த டைம் நடக்கணும்? கண்டிப்பா அக்டோபர் 2. அக்டோபர் 2ல வந்துட்டு கண்டிப்பா காந்தி ஜெயந்தி அன்னைக்கு நடக்கும், ஒரு கூட்டம் நடக்கும். பட் நீங்க அதெல்லாம் நீங்க ரொம்ப அப்சர்வ் பண்ணாதீங்க. சோ அதை எப்படி நடக்கணும், நியாயப்படி நடக்கணும் அப்படின்னு எப்படி நடக்கணும், அந்த வில்லேஜ்ல இருக்கக்கூடிய எல்லாத்தோட பார்ட்டிசிபேஷன் மூலியமாவும் நடக்கணும். புரியுதுங்களா? சோ அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் கோஆபரேஷன் அண்ட் பார்ட்டிசிபேஷன். ஃபிஃப்த்தா இருக்கிறது என்ன? பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் பை டூயிங். பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் பை டூயிங். அதை தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். கோனோ வீடிங் பத்தி நான் ஏதாவது ஒன்று நடத்த போறேன் அப்படின்னா அதை எப்படி இது பண்ணணும், யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர்ஸ்ட் கொடுத்து அவங்களே வந்து யூஸ் பண்ண சொல்லலாம். புரியுதுங்களா? இப்படிதான் மூவ் பண்ணணும், இப்படிதான் இது வந்து சாயில வந்து இது பண்ணுது, சாயில வந்து ஏரோபிக் கண்டிஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, சோ அதனால ஈல்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுது. ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ஈல்டு முன்னாடி எடுத்ததை விட ஈல்டு அதிகமாகுதான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம்ல. அதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் லேர்னிங் பை டூயிங். ஒரு கோனோ வீடரை வந்துட்டு மானியத்துல சப்சிடியில சும்மாவே கொடுக்குறோம், கொடுத்துட்டு நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, ஈல்டு எப்படி இருக்குன்னு பாருங்க, உண்மையிலே ஈல்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம்ல. சோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க உண்மையிலே ஈல்டு இன்க்ரீஸ் ஆச்சுப்பா, அதிகமா லாபம் வந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அது மூலியமா ஆட்டோமேட்டிக்கா வந்து டெக்னாலஜி வந்து போய் சேரும். புரியுதுங்களா? பட் கன்வென்ஷனலா நம்ம எப்படி சொல்லி தருவோம்? சும்மா ஒரே ஒரு கோனோ வீடு இருக்கும், அதை டெமோ, இதை நீங்க பார்க்கலாம் ஆனா தொட முடியாது, பார்த்துட்டு போயிடலாம் ஆனா தொட முடியாது. இதான் கோனோ வீடு, பார்த்துட்டு போய்க்கோங்க ஆனா தொட முடியாது. புரியுதுங்களா? இதான் வந்து பம்ப் செட்டு, இதான் பம்ப் செட்டு, நீங்க பார்த்துட்டு போய்க்கோங்க ஆனா தொடக்கூடாது. இதான் வந்து ஸ்ப்ரேயரு, இதை நீங்க பார்த்துட்டு போய்க்கோங்க ஆனா தொடக்கூடாது. அந்த மாதிரி இருக்கும்ல. சோ அந்த மாதிரி இல்லாம அவங்களை யூஸ் பண்ண வைக்கணும். லேர்னிங் பை டூயிங் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா?
சோ எதனால வந்து அவங்களை வேலை செய்ய வைக்கிறோம் அந்த மாதிரி? அப்பதான் ஈஸியா கன்வைன்ஸ் ஆவாங்க, அப்படின்றதுக்காக. Adaptability principle in the use of extension teaching methods. Adaptability principles in the use of extension teaching method. Extension teaching method என்னென்ன யூஸ் பண்ணலாம்? டீச்சிங் மெத்தட். நான் போய் இப்போ ஒரு கிராமத்துல எடுக்கிறேன், ஏதோ நடத்த போறேன், டெக்னாலஜியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறேன் அப்படின்னா நான் டீச்சிங்ல என்னென்ன எய்டு யூஸ் பண்ணலாம்? ஆடியோ யாரா பேசுற மாதிரி யூஸ் பண்ணலாம், இல்ல வீடியோ யூஸ் பண்ணலாம், இல்ல போஸ்டர் நான் அடிச்சு எடுத்துட்டு போகலாம், இல்ல ஒரு புக்லெட் மாதிரி கொடுக்கலாம். இந்த இதான்ப்பா ரைஸ் கல்டிவேஷன்ப்பா வச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல புக்லெட் மாதிரி கொடுக்கலாம். அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லி இருக்கு. இது வந்து டீச்சிங் மெத்தட். இவ்வளவு நேரம் சொன்னது வந்து டீச்சிங் மெத்தட். அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன மீனிங்? கரண்டே இல்லாத ஒரு கிராமம் இருக்கும், புரியுதுங்களா? கரண்டே ரீச் ஆகாத ஒரு கிராமம் இருக்கும். அங்க போயிட்டு நான் பவர் பாயிண்ட்ல பேசுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது, புரியுதுங்களா? அவங்களுக்கு தெரிஞ்சது வேற ஏதாவது ஒரு லாங்குவேஜ் இருக்கும். நான் போயிட்டு பேம்ப்ளெட் அந்த கொடுப்போம்ல, புக்லெட் மாதிரி கொடுப்போம்ல, சோ அது வேற ஒரு லாங்குவேஜ்ல இங்கிலீஷ்ல கொடுக்க கூடாது. அதுதான் வந்து அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்றோம், புரியுதுங்களா? சோ அந்த மாதிரியான கண்டிஷன்ல இப்ப கரண்டே இல்லாத ஏரியாவுல நான் போய் பேசணும் அப்படின்னா எப்படி பேசலாம்? அப்புறம் ஏதாவது போஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம், புரியுதுங்களா? போஸ்டர் மாதிரி கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம். இல்ல வந்துட்டு ஒரு புக்லெட்ஸ் மாதிரி தமிழ்லயோ இல்ல அவங்களோட லாங்குவேஜ் என்னன்றது தெரிஞ்சு அந்த லாங்குவேஜ்ல ஒரு புக்லெட் மாதிரி நான் கிரியேட் பண்ணி கொண்டு போகலாம், புரியுதுங்களா? சோ இதான் வந்து அடாப்டபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்றது. அடாப்டபிலிட்டி பிரின்சிபல் ஃபார் எக்ஸ்டென்ஷன் டீச்சிங் மெத்தட். நான் இதான் இப்படிதான் பிரசன்ட் பண்ணுவேன், இப்படிதான் நான் பிரசன்ட் பண்ணுவேன், எல்லா ஆடியன்ஸும் இப்படிதான் லிசன் பண்ணணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. இவங்க என்னவோ அதை பொறுத்து, இவங்க எப்படிப்பட்டவங்களோ அதை பொறுத்து இந்த டீச்சிங் மெத்தட் நான் மாத்திக்கணும், புரியுதுங்களா? இவங்க எப்படிப்பட்டவங்களோ இல்ல இவங்களோட ஊர் எப்படிப்பட்ட ஊரோ அதை பொறுத்து என்னோட டீச்சிங் மெத்தட் நான் மாத்திக்கணும், புரியுதுங்களா? சோ இதான் வந்துட்டு அடாப்டபிலிட்டி பிரின்சிபல் அப்படின்றது. புரிஞ்சுதாமா? முடிச்சுட்டு கொஸ்டின் கேட்டு தான் அனுப்புவேன். பிரின்சிபல் ஆஃப் லீடர்ஷிப் இது என்னத்தை குறிக்குது? பிரின்சிபல் ஆஃப் லீடர்ஷிப்ன்றது ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுதான். சொல்லுங்க யாராவது. ப்ரோக்ரசிவ் ஃபார்மர்ஸ் வச்சு எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க. Farmers get easily convinced about the latest technology if it is adopted by a local leader. Farmers get easily convinced about a latest technology if it is adopted by the local leader. அவங்க கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு தலைவர் இருப்பாங்க, புரியுதுங்களா? ஏதோ ஒரு ரீஜியன்ல ஏதோ ஒரு இதுல வந்துட்டு அவங்க கிராம பஞ்சாயத்துக்கு ஒரு லீடர் இருப்பாங்க, இல்ல கம்யூனிட்டி பேசிஸ்லயே ஏதோ ஒரு பேசிஸ்ல ஒரு தலைவன் ஒருத்தர் இருப்பாரு. அவங்கள நம்ம ஈஸியா கன்வின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்து அந்த ஃபார்மசியோ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மத்த பீப்புளையும் ஈஸியா கன்வின்ஸ் பண்ணலாம், புரியுதுங்களா? புத்திசாலியா இருந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் போய் அப்ரோச் பண்றதே வந்து அந்த கிராம சபையில யார் லீடரோ அவங்கள தான் போய் அப்ரோச் பண்ணுவாங்க, புரியுதுங்களா? எடுத்த உடனே இண்டிவிஜுவல் ஃபார்மஸ் அப்ரோச் பண்றதுக்கு பதிலா அவங்க மத்தியில செல்வாக்கான ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவங்க சொன்னா கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, அவங்கள ஃபர்ஸ்ட் கன்வின்ஸ் பண்ணணும், புரியுதுங்களா? அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியா வந்து நம்ம ஃபார்மஸ் போய் ரீச் பண்ணிடலாம், புரியுதுங்களா? இது என்ன பிரின்சிபல் ஆஃப் லீடர்ஷிப். அப்படி ஒரு லீடரே இல்ல அப்படின்னா அந்த ஊர்ல ஏதாவது எஜுகேட்டட் ஃபார்மர் ஒருத்தர் இருப்பாரு, ப்ரோக்ரசிவ் ஃபார்மர் இல்ல இன்னோவேட்டிவ் ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சொன்னா அவங்க லிசன் பண்ணிப்பாங்க. மத்த ஃபார்மர் வந்து லகாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம எது சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, லகாட்ஸ் சொல்லுவோம். கடைசியா எல்லாரும் அந்த டெக்னாலஜி அடாப்ட் பண்ணதுக்கு அப்புறம் கடைசியா தான் அந்த லகாட்ஸ் வந்து அடாப்ட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்மார்ட் போன் வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்மார்ட் போன் வாங்கிடுவாங்க. அவங்க என்னன்னு சொல்லுவோம், இன்னோவேட்டிவ். அது ஆக்சுவலா பினான்சியல் சிச்சுவேஷன் பொறுத்து மாறுது, பட் இருந்தாலும் வந்து இன்னோவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். பட் எவ்வளவுதான் ஸ்மார்ட் போன் பண்ணதாலும் அந்த பழைய இந்த டைப்பிங் போன் இருக்குல்ல, பிளாக் அண்ட் ஒயிட் மாடல், ஸோ அவங்களே அதையே யூஸ் பண்ணணும், அந்த ஓல்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணணுன்றவங்க என்னன்னு சொல்லுவோம், லகாட்ஸ். ஈஸியா அவங்களை கன்வின்ஸ் பண்றது கஷ்டம். ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணப்பா, ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ணா உனக்கு நல்லது, யூடியூப்ல நிறைய வந்து எஜுகேஷனல் வீடியோஸ் இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றோம்ல, பட் ஆனாலுமே அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. அப்படி கன்வின்ஸ் ஆனாங்கன்னா அவங்க பேர் என்னன்னு சொல்றோம், இன்னோவேட்டிவ் ஃபார்மர் இல்ல எஜுகேட்டட் ஃபார்மர்னு சொல்றோம். கன்வின்ஸ் ஆகாம இருக்கவங்களை என்னன்னு சொல்றோம், லகாட்ஸ். எல்லாரும் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த டெக்னாலஜிக்கே போவாங்க. எல்லாரும் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவங்க அந்த டெக்னாலஜிக்கே போவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்கள லகாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்.
புரியுதுங்களா? சோ இது வந்து பிரின்சிபல் ஆஃப் லீடர்ஷிப் அப்படின்றது. ஹோல் ஃபேமிலி பிரின்சிபல் ஆல்ரெடி சொன்னதான் ஹோல் ஃபேமிலி பிரின்சிபல் அப்படின்றது. சோ யாரை டார்கெட் பண்ணணும் இந்த இதுல? தாத்தா, பாட்டி, குழந்தைங்க, ஏர்னிங் பர்சன், இவங்க எல்லாத்தையுமே நம்ம டார்கெட் பண்ணணும். புரியுதுங்களா? அப்பதான் வந்து நம்ம அந்த இதை வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லா ரீச் பண்ணிட்டு போயிருக்கலாம், ரீச் பண்ண முடியும். மேபி நம்ம டே டைம் வந்துட்டு ஒருத்தர் மட்டும் டே டைம்ல இவரை மட்டும் கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம். புரியுதுங்களா? டே டைம்ல இவரை மட்டும் நம்ம கன்வின்ஸ் பண்ணி போயிட்டோம், கன்வெர்ட் பண்ணிட்டு போயிட்டோம். பட் என்ன டிஸ்கஷன் நடக்கும் நைட்டு? இவங்க எல்லாரும் சாப்பிட உட்காருவாங்க. சாப்பிட உட்காரும்போது இது சம்பந்தமா பேசுவாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்தாருப்பா, இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணா நம்ம நிறைய லாபம் எடுக்கலாம், பல மடங்கு அதிகமா லாபம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பண்ணலாமா வேணாமான்னு உங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடக்கும். அதை நம்ம அப்ரோச் பண்ணும்போது இவங்க எல்லாத்தையும் நம்ம கன்வின்ஸ் பண்ற மாதிரி பேசியிருந்தோம் அப்படின்னா ஈஸியா முடிஞ்சிருக்கும் நம்ம வேலை. புரியுதுங்களா? நம்ம ஒருத்தவங்களை மட்டும் இவர் தானே ஏர்னிங் பர்சன் நம்ம பேசியிருப்போம். பட் நைட் வந்து இந்தமா விட்டுருக்காது. அதெல்லாம் வேணாம், அது என்ன யாரோ வந்து சொல்லிட்டு போயிடறாங்க, அவங்க சொல்றதெல்லாம் ஏன் கேக்குறீங்க, ஏற்கனவே நம்ம இவ்வளவு நஷ்டமாயிட்டோம், இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? பேசும்போதே வந்து நம்ம ஹோல் ஃபேமிலி பிரின்சிபல், ஒரு ஹோல் ஃபேமிலியுமே ஒரு யூனிட் அப்படின்ற மாதிரி எடுத்து பேசிருக்கணும். புரியுதுங்களா? இவன் இந்த குழந்தைங்களை கூட விட்டு வச்சிடக்கூடாது, இவங்களையுமே ஏதாவது நம்ம கன்வின்ஸ் பண்ண மாதிரி பேசிட்டு போயிருக்கணும். புரியுதுங்களா? சோ அதான் வந்து ஹோல் ஃபேமிலி பிரின்சிபல். The family is the unit. The family is the unit of any society. புரியுதுங்களா? The family is the unit of any society. All the members of the family have to be developed equally by involving all of them. புரியுதுங்களா? By involving all of them. எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றதான் வந்து இந்த பிரின்சிபல், ஹோல் ஃபேமிலி பிரின்சிபல் அப்படின்றது. புரிஞ்சுதா? ஹோல் ஃபேமிலி பிரின்சிபல். இது எல்லாத்தையும் நீங்க எழுதணும் அவசியம் கிடையாது. 5 பெஸ்ட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எழுதுங்க போதும். இதுக்கு முன்னாடி எப்ப கேட்டிருக்காங்க பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு பாருங்க கொஸ்டின்ல. ஸ்கோப், பிரின்சிபிள்ஸ் இதெல்லாம் எப்ப கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை மார்க்ல கேட்டிருக்காங்க? இதுக்கு முன்னாடி எத்தனை மார்க்ல நம்ம கேட்டிருக்காங்க பிரின்சிபிள்ஸ்? ஒரு 10 மார்க்னா 2 பக்கம் ஆன்சர் எழுதணும். அதுவும் முன்னாடி என்னன்னு கேட்டிருக்காங்க? ஸ்கோப், பிரின்சிபிள்ஸ், ஹவ் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஃபார்மல் எஜுகேஷன். புரியுதுங்களா? இதுக்கு ஒரு 5 மார்க் வரும், 5 மார்க் வரும், அவ்வளவுதான். 5 மார்க்குக்கு என்ன எழுதணுமோ நீங்க அதை எழுதுங்க போதும். புரியுதுங்களா? நான் பேசும்போது எல்லாத்தையும் தான் பேசி ஆகணும். 10 மார்க்னா எத்தனை பக்கம்? 2 பேஜ். 15 மார்க்னா எத்தனை பக்கம்? 20 மார்க்னா எத்தனை பக்கம்? இந்த டைம் எத்தனை தந்தாங்க சொல்லுங்க? 3 பேஜ். நான் பல நாளா நான் இன்ஸ்டியூட்ல சேர்ந்ததுல இருந்தே இந்த ஒரு 3ஆ 4ஆன்றது இருக்கு. இந்த டைம் தந்தது 3 பக்கம் தான். புரியுதுங்களா? நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கேட்டேன், இந்த டைம் தந்தது 3 பக்கம் தான். 15 மார்க்கா இருந்தாலும் சரி, 20 மார்க்கா இருந்தாலும் சரி, தந்தது வந்து 3 பக்கம் தான். பட் ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க, எப்பனாவது 4 கொடுத்தாலும் ஏன் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்க முடியாது. புரியுதுங்களா? நீங்க படிக்கிறது வந்து எழுதுறது வந்து இப்ப ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிறது 3 பக்கம் தான். புரியுதுங்களா? ஒரு சில ஆப்ஷன்ல வந்து 4 பக்கம் போயிட்டு இருக்கும். புரியுதுங்களா? சோ நம்ம ஆப்ஷன்ல இருக்கிறது 3 பக்கம் தான் இந்த வருஷம். இதுக்கு முன்னாடி 2-3 வருஷமாவும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. லாஸ்டா இருக்கிறது பிரின்சிபல் ஆஃப் சாட்டிஸ்பிகேஷன். லாஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன். பிரின்சிபல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் என்ன? நம்ம ஒரு டெக்னாலஜி ஏதோ ஒன்று ஃபீல்டு ட்ரிப்புக்கு கூட்டு போறோம்னு வச்சுப்போம். ஐஆர்இல வந்து ஏதோ ஒரு கிறிஸ்டி மேல நடக்குது, நான் ஃபீல்டு ட்ரிப்புக்கு கூட்டு போய் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். அந்த சாட்டிஸ்பாக்சன் கிடைக்குது இல்லை, உண்மையிலேயே வந்துட்டு இதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லாபம் தான் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கன்வின்ஸ் பண்றோம்ல, அந்த கன்வின்ஸ் பண்றதோட அவுட்கம் தான் வந்து சாட்டிஸ்பாக்சன் அப்படின்னு சொல்றோம். இஃப் அ farmer is satisfied, இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்க. இஃப் அ farmer is satisfied by seeing baby corn cultivation in an exposure visit, அவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து he tries to adopt it. புரியுதுங்களா? சோ அவங்க அந்த ஃபீல்டு விசிட்லயோ இல்ல எக்ஸ்போசர் விசிட்லயோ அவங்களுக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துருச்சு, அந்த வெரைட்டியை பத்தியோ இல்ல ஏதோ ஒரு பர்டிகுலர் கிராப்பை பத்தி அவங்களுக்கே ஒரு சாட்டிஸ்பாக்சன் வந்துச்சு அப்படின்னா அவங்க டிஃபால்ட்டாவே கேட்பாங்க, இதோட சீட்ஸ் கொடுங்கப்பா. புரியுதுங்களா? பேபி கார்னோட கல்டிவேஷன் யாரா பண்ணிருக்கீங்களா வீட்டுல? பேபி கார்ன், ஸ்வீட் கார்ன், இதெல்லாம் வந்து நிறைய லாபம் எடுக்கலாம். ஒழுங்கா பேபி கார்ன்றத வந்து என்ன ரொம்ப மெச்சூராக வேணுமா இல்ல சீக்கிரமா ஹார்வெஸ்ட் பண்ணணுமா? ரொம்ப யங்காவே இருக்கும்போதே ஹார்வெஸ்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கும்போதே ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. சோ இதுல வந்து நிறைய லாபம் எடுக்கலாம். ஸ்வீட் கார்னும் அதே தான். பாப்கார்ன் வெரைட்டிஸ் நம்ம ஊர்ல எத்தனை ஃபார்மர் வந்து கல்டிவேட் பண்றாங்க சொல்லுங்க பாப்போம். நீங்களே ஃபார்மர்ஸா இருந்தீங்க அப்படின்னாலுமே பாப்கார்ன் வெரைட்டிஸ் உங்க வீட்டுல கல்டிவேட் பண்ணிருக்கீங்களா?
ரீசெண்டா எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, பாப்கார்னோட சீடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. எத்தனை பேர் அப்சர்வ் பண்ணீங்கன்னு தெரியல, கூகுளோட டூடுல் வந்துட்டு, கூகுளோட இமேஜ் வரும்ல, அதை டூடுல்னு சொல்லுவோம். கூகுளோட டூடுல் வந்துட்டு பாப்கார்னா மாறுச்சு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி. அப்சர்வ் பண்ணீங்களா யாருனாவது? யார் யாரையும் உண்மையிலேயே அப்சர்வ் பண்ணீங்க? கை தூக்குங்க பார்ப்போம். கூகுள்ஸ் டூடுல் அஸ் பாப்கார்ன் இமேஜ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. அட்லீஸ்ட் டூடுல்னா என்ன மீனிங் தெரியும்ல? கூகுள்ல வந்து ஏதோ ஒரு இமேஜ் வைப்பாங்க, ஏதோ ஒரு இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணி வைப்பாங்க. ஸோ பாப்கார்ன் இமேஜ் வச்சாங்க ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. யாராவது அது கிளிக் பண்ணி பாத்தீங்களா? பார்க்கவே இல்லையா? எப்பயுமே அந்த கூகுளோட இமேஜ் மாறுது அப்படின்னா என்ன ரீசனால மாறுதுன்னு ஒரு டைம் கிளிக் பண்ணி பாருங்க. என்ன ரீசனால பாப்கார்ன் இமேஜ் வச்சாங்க கூகுள்? லார்ஜஸ்ட் பாப்கார்ன் மேக்கிங் மிஷின் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சு ஏதோ ஒன்று டெவலப் பண்ணியிருந்தாங்க. லார்ஜஸ்ட் பாப்கார்ன் மிஷின் வந்து ஏதோ ஒன்று டெவலப் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால வச்சிருந்தாங்க அந்த இது. கூகுள் டெவலப் ஏதோ ஒரு கண்ட்ரி டெவலப் பண்ணாங்க. புரியுதுங்களா? இதான் வந்து பிரின்சிபல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது. அந்த எக்ஸ்போஷர் அந்த விசிட்லயே வந்துட்டு அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த டெக்னாலஜி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு தான் வந்து சாட்டிஸ்பாக்சன், பிரின்சிபல் ஆஃப் சாட்டிஸ்பாக்சன் அப்படின்றது. புரியுதுங்களா? இது எல்லாமே ஓன் சென்டென்ஸ்ல எழுதுங்க. இருக்கிறத அப்படியே நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எக்ஸாம்பிள் பாருங்க, எக்ஸாம்பிள பார்த்துட்டு நீங்க ஓன் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்க. பாத்தீங்களாமா கூகுளோட இமேஜ்? நான் பார்க்கும்போது நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு அப்படிதான் காமிச்சது கூகுள். நான் அது வரும்போதே பார்த்தேன். ஏதோ கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ரெக்கார்ட் பிரேக் பண்ணாங்க அப்படின்றதுனால அதை காமிச்சாங்க. இந்த மாதிரி யூஸ்வலா ஒலிம்பிக்ஸ் நடக்குது அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒரு நாளும் அந்த இமேஜ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸ்விம்மிங் அன்னைக்கு ஸ்விம்மிங் இருக்குன்னா ஸ்விம்மிங் பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று காட்டும். இல்ல அன்னைக்கு வேற ஏதாவது ஜாவலின் த்ரோ இருக்கு அப்படின்னா ஜாவலின் த்ரோ மாதிரி ஏதாவது ஒன்று காட்டும். பட் என்னப்பா? என்ன ரீசன்னால? ஓகே ஓகேமா. ஃபார்மல் எஜுகேஷனுக்கும் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிவைக்யூல கேட்டிருக்காங்க. ஸோ இட் வாஸ் ஆஸ்க்ட் இன் பிவைக்யூ ஆல்ரெடி. இது ஃபார்மல் எஜுகேஷன், இது வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன். ஸோ சொல்லுங்க, ரெண்டுலயும் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதை வச்சு சொல்லுங்க. இது வந்து வித்தின் த ப்ரிமைசஸ் நடக்கிறது, 4 செவத்துக்குள்ள நடக்கிறது எது? ஃபார்மல் எஜுகேஷன். இது வந்து அவுட் சைட் தி ஃபோர் வால்ஸ், அவுட் சைட் தி ஃபோர் வால்ஸ். எது வந்து ஹோமோஜினஸ் குரூப் அப்ரோச் பண்றது, எது வந்து ஹெட்ரோஜினஸ் குரூப் அப்ரோச் பண்றது? இது வந்து ஹோமோஜினஸ், இது வந்து ஹெட்ரோஜினஸ். என்ன ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னமா? என்ன ரீசனால இது ஹோமோஜினஸ் சொல்றோம்? ஏன் இங்கேயும் தான் டிஃபரெண்டா இருக்காங்க? இங்க 7வது படிக்கிற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா 7வது படிக்கிற குழந்தைங்களுக்கு நான் மேக்ஸ் சொல்லி கொடுப்பேன். 8வது படிக்கிறாங்க அப்படின்னா 8வது படிக்கிறவங்களுக்கு 8வது என்ன நடக்குமோ நடத்துவேன். பட் இங்க உட்காந்துருக்கவங்க ஒருத்தவங்க 4வது படிச்சவங்களும் உட்காந்துருப்பாங்க, 10வது படிச்சவங்களும் உட்காந்துருப்பாங்க, பிஹெச்டி படிச்சவங்களும் உட்காந்துருப்பாங்க ஃபார்மர்ன்ட்டு. பட் இங்க அப்படி இல்ல. புரியுதுங்களா? 7வது படிக்கிறாங்களா, 8வது படிக்கிறாங்களா, அக்ரி ஆப்ஷனல் ஸ்டூடெண்டா, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்டா, இங்க எல்லாமே ஹோமோஜினஸ். பட் இங்க வந்து ஹெட்ரோஜினஸ். புரியுதுங்களா? உங்களோட இன்ட்ரெஸ்ட்டுமே எல்லாம் டைவர்ஜிங்கா இருக்கும். புரியுதுங்களா? அதனால இது ஹெட்ரோஜினஸ் சொல்றோம். ரெண்டுல எதுல வந்து ஃபிக்ஸ்டு கரிக்குலம் இருக்கு? சோ இங்க வந்து இதுதான் சிலபஸ், அக்ரி ஆப்ஷனல் சிலபஸ் இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். பட் இங்க வந்துட்டு there was no fixed syllabus. புரியுதுங்களா? there was no fixed syllabus. ரெண்டுல எது வந்து ஒன் வே, எது வந்து டூ வேன்னு பார்த்தோம். ஃபார்மல் எஜுகேஷன் வந்து ஒன் வே, நான் என்ன டீச் பண்றேனோ அது மட்டும்தான். பட் டூ இங்க வந்துட்டு எக்ஸ்டென்ஷன்ல வந்துட்டு டூ வே, நான் டீச் பண்றது மட்டும் இல்லாம உங்ககிட்ட இருந்தும் நான் நிறைய கத்துப்பேன், உங்ககிட்ட இருந்து ஃபீட்பேக் நான் வாங்கிப்பேன். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல்ன்ற டேர்மும் யூஸ் பண்ணலாம். இது வெர்டிக்கல்ன்றது வந்து டீச்சர்கிட்ட இருந்து ஸ்டூடெண்ட்டுக்கு போறது, ஒரு வழியை மட்டும் போறது வந்துட்டு
வெர்டிகல்னு சொல்றோம். புரியுதுங்களா? அவங்க கிட்ட இருந்து அதாவது எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட் இருந்து ஃபார்மஸ்ட் போகுது. ஃபார்மஸ்ட் இருந்து திரும்ப எக்ஸ்டென்ஷன் ஏஜென்ட்டையும் வருது இல்ல. அத வந்து ஹரிசான்டல் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? இந்த வெர்டிகல் இது வந்து ஹரிசான்டல். லாஸ்டா இருக்கிறது வந்து பிரின்சிபல்ஸ் டு ப்ராப்ளம்ஸ், ப்ராப்ளம்ஸ் டு பிரின்சிபல்ஸ். என்ன மீனிங்? அந்த 5th பாயிண்ட்க்கு என்ன மீனிங்? ம், ம். அதான் இங்க தியரட்டிக்கலா கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது சொல்யூஷன் அந்த மாதிரி போவோம். இங்க வந்துட்டு லோக்கல் லெவல்ல என்ன பிரச்சனை, லோக்கல் லெவல்ல என்ன பிரச்சனை அதை எடுத்துக்கிட்டு அதுக்கு தீர்வு கொடுக்குறோம்ல. சோ அதை வந்து என்னன்னு சொல்றோம்? ப்ராப்ளம்ஸ் டு பிரின்சிபல்ஸ். சப்போஸ் இங்க இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து லோ வாட்டர் அவைலபிலிட்டி. லோ வாட்டர் அவைலபிலிட்டி இதுல இருந்து என்ன பிரின்சிபலுக்கு நீங்க போனீங்க? இதுல இருந்து என்ன பிரின்சிபல் போனீங்க? வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சின்னு ஒரு இருக்குல்ல, வாட்டர் யூஸ் எஃபிஷியன்சி. இல்ல ட்ரிப் இதெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்றோம்ல, இது வந்து பிரின்சிபல்ல வந்துருது. லோக்கல்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் வந்து லோ வாட்டர் அவைலபிலிட்டி. நம்ம கொண்டு வந்த பிரின்சிபல், டெவலப் பண்ண பிரின்சிபல் என்ன? வாட்டர் வந்து எஃபிஷியன்டா யூஸ் பண்ணணும். சோ அதுக்கு வந்து ட்ரிப் யூஸ் பண்ணுங்க, ஸ்ப்ரிங்க்லர் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம்ல. சோ அதனால இது வந்து ஃப்ரம் ப்ராப்ளம் டு பிரின்சிபல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். புரியுதுங்களா? இது வந்து ரிவர்ஸ்ல பிரின்சிபல்ஸ் டு ப்ராப்ளம்ஸ். புரியுதுங்களா? சோ இந்த இம்பார்ட்டன்ஸ் பார்த்துட்டு இதோட முடிச்சுக்கலாம். புரியுதுங்களா? சோ என்ன இம்பார்ட்டன்ஸ் நீங்க சொல்லுங்க, அப்படியே ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்க. இதோட முக்கியத்துவம் என்ன? எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ஒரு சப்ஜெக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க? ஆக்சுவலா மெயின் ஸ்டூடெண்ட் என்ன படிக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சார் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கு சார், எப்படி சார் இதை படிக்கிறது? புரியுது? எதுக்காக இந்த ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வந்தாங்க, எதுக்காக நம்மள படிக்க வைக்கிறாங்க? எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் நம்பர் 1 டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஃபார்மர்ஸ்க்கு அப்படின்ட்டு. அப்புறம் ஃபார்மர்ஸோட நாலேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஈல்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகுது. லோக்கல் ப்ராப்ளம்ஸ் எஸ்பெஷலி வந்து லோக்கல் ப்ராப்ளம்ஸ் என்னன்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு நம்ம ஒரு தீர்வு கொடுக்குறோம். புரியுதுங்களா? ரிசர்ச் இருந்து எங்க போகுது? ஃபார்மர்ஸ்க்கு போய் ரீச் பண்றோம். புரியுதுங்களா? இது எல்லாமே சொன்ன எல்லா பாயிண்ட் தான் இதுலயும் இருக்கும். எஜுகேட்டிங் த ஃபார்மர்ஸ், சால்விங் த ப்ராப்ளம்ஸ், அடாப்ஷன் ஆஃப் இன்னோவேஷன்ஸ், ஈல்ட் இன்க்ரீஸ், மேக் த கம்யூனிட்டிஸ் பெட்டர். லாஸ்ட் பாயிண்டா வந்து ஓவராலா நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமே வந்துட்டு கொண்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. எக்ஸ்டென்ஷன் கான்ட்ரிபியூட்ஸ் டு நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஒரே ஒரு நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் மட்டும் சொல்லுங்க, அதோட முடிச்சுக்கலாம். ஏதோ ஒரு ப்ரோக்ராம் சொல்லுங்கப்பா. ஏதோ ஒரு ப்ரோக்ராம் சொன்னீங்கனாலே கண்டிப்பா டெவலப்மெண்ட் ரிலேட்டடா தான் இருக்கும். யாரும் வந்து நாட்டை சீரழிக்கணும், நாசம் பண்ணணும்லாம் எந்த ஒரு ப்ரோக்ராம் இருக்காது. நீங்க எந்த ப்ரோக்ராம் சொன்னீங்கனாலுமே அது நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான். ஸ்கில் டெவலப்மெண்ட், அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஹை ஈல்டிங் வெரைட்டல் ப்ரோக்ராம்னு ஒரு ப்ரோக்ராம் வந்துச்சு. ஹை ஈல்டிங் ஹை ஈல்டிங் வெரைட்டல் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம்னால வந்ததுதான் வந்துட்டு கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். புரியுதுங்களா? ஹை ஈல்டிங் வெரைட்டல் ப்ரோக்ராம் எக்ஸ்டென்ஷன்ல ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்னால வந்ததுதான் வந்து கிரீன் ரெவல்யூஷன். அப்ப நேஷனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் அதுவும். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ஒன் சயின்டிஸ்ட் ஒன் ப்ரோக்ராம் ஒன் ப்ராடக்ட். ஆஃப்லைன் பேட்ச் ஏதாவது டவுட் இருக்காமா? ஆன்லைன் பேட்ச்